இசை வந்து தடுக்கப்பட்டது. இசை தடுக்கப்பட்டிருந்தா இசையே உலகத்தில் உருவாயிருக்கு, வார்த்தையும் உருவாயிருக்காது இல்லையா? ஒலியோட இன்னொரு வடிவம் தானே இசை, தொடர்ச்சியான ஒலி. இசை ஒன்றும் தடுக்கல. மனிதர்கள் பேசுவதும் காற்றுகள் அசைவதும் அவருடைய மொழிகளிலும் இல்லையா? ஒவ்வொரு உயிரினமும் எழுப்பும் சப்தங்களிலும் எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? எந்த ஒன்றையும் உங்களுக்கு போதையாக ஆக்கி கொள்ளாதீங்க. உங்களுக்கு அது போதையாக ஆகிவிட வேண்டாம். நமக்கு அது போதையாக இருக்கிறது. மற்றபடி போதைங்கிறது எப்படி சார் எடுத்துது? ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அந்த போதையை நம்ம வேற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு இசையை போதை மாதிரி எப்படி இருக்குது? அதுலேயும் மூழ்கிறது, எல்லாத்தையும் மறந்துடுறது அப்படின்ற மாதிரி. உங்களையும் நீங்கள் மறக்கடிக்குதுல்ல, உங்களையும் நீங்கள் மறக்க செய்யும். என்ன சொல்லுவீங்க அப்படி கேட்டால், எனக்கு என்னுடைய கஷ்டங்களை நான் மறக்கிறதுக்காக நான் அந்த போதை எனக்கு நல்லதாக இருக்குன்றேன். கஷ்டங்களை உருவாக்காமல் இருக்கணுமா, கஷ்டங்களை உருவாக்கிக்கிட்டு அதை மறக்கடிக்கிறதுக்காக ஒரு போதை பண்ணணுமா? ஒரு சிரமத்தை போக்கிக்கிறதுக்காக எப்படி மருந்து சாப்பிட்றீங்களோ அப்படியே போதை. மருந்தோட இன்னொரு வீரியம் தான் போதை இல்லையா? மருந்தோட இன்னொரு வீரியம் தான் போதை. அதை மறக்கடிக்க பார்க்குறீங்க. கஷ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். கஷ்டத்தை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு தெளிவோடு நம்ம காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. வழிகாட்டுதல் தேவை இருக்கு. குழப்பங்களை உருவாக்காமல் இருக்க வேண்டியிருக்கு. இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது நமக்கு சுகமாக இருக்கு. எப்போ அந்த இயற்கையை நம்ம மாற்ற முயற்சி பண்றோமோ, உருவான ஒவ்வொன்றுமே நன்மையை கொண்டு உருவாயிருக்கு. உருவான ஒவ்வொன்றுமே எனக்கு என்ன நன்மையை கொடுக்கும் அல்லது கொடுக்கும் அப்படின்றத அறிந்து கொள்றது அறிவு. இயல்பாக நம்ம அறிஞ்சு கொள்றோம். அது எனக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அதை பயன்படுத்துங்க. மட்டும் மாத்துங்கன்றது இல்லை. நமக்கு ஒரு அறிவு கொடுக்கப்படும் போது என்னுடைய நன்மைக்கு அது எப்படின்னு அது அறிவிச்சு தருது. எது எனக்கு கற்றுத்தருதோ அது எனக்கு அறிவிச்சு தருது. இப்போ நான் அதை மாற்றும் போது இப்போதான் கெடுதி உருவாக்குறேன், எனக்கு கஷ்டம் உருவாகுது. இப்போ அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு போதைக்குள்ள நான் மாறு. எல்லாமே எனக்கு என்னுடைய நன்மைக்காக எனக்கு கற்றுத்தரப்படுது. ஒவ்வொன்றாக நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட உருவாகியுள்ள ஒவ்வொன்றை பற்றி அறிவு நமக்கு படைத்தவனால் அல்லது அந்த படைக்கப்பட்டது எனக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கணும். எனக்கு கடவுள் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லலாம் சரி, இல்லை அதே எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிறான்னு சரி தான். ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு எது நெருக்கமாக இருக்கோ அந்த விளக்கத்தை எடுத்துக்கங்க. நெருக்கமான விளக்கம். கடவுளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கிற விளக்கம் நெருக்கமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை அது இயற்கையை எனக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நாம் அதை பயன்படுத்துவதற்காக எப்படி பயன்படுத்துதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதா அறிவு. நமக்கு அந்த படைப்பிடமே, அந்த படைப்பை படைத்தவனே நமக்கு கற்றுத்தவன். நீங்கள் போதைக்குள்ள ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க இது கெடுதி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இசை நன்மையா தீமையா? நீங்கள் போதை அளவுக்கு ஆகிட்டீங்க. உணவே உங்களுக்கு வரம்பு மீறி போகும்போது அது போதை தானே. அதுவே பத்தியம் போட வந்துருக்கு. அப்போது உணவு தடை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்துட மாட்டோம் இல்லையா? வரம்பு மீறும்போது நாம் அளவின்படியே படைத்திருக்கிறோம் சொல்கிறோம். ஒன்றும் அளவின்படியே படைத்திருக்கிறோம். இப்போ நம்ம அளவு மீறுறோம், வரம்பு மீறுறோம்.
அதன் காரணமாக வரக்கூடிய கேடுகளை நான் என்னுடைய வரம்பை மீறினேன், அதை குற்றமே தவிர அது எந்த குற்றமும் இல்லை. என்னுடைய வரம்பை நான் மீறுகின்றேன், தீர்மானிக்கப்பட்டது இருக்கு எனக்கு. அதாவது என்னுடைய வரம்பு, ஒரு ருசி எடுத்து நாக்கில் வச்சாலே, உணவு எடுத்து நாக்கில் ஒரு ருசியை எடுத்து எனக்கு வரம்புக்குள்ளே இருந்தால் எனக்கு சுவையாக இருக்குது, வரம்பு மீறும்போது எனக்கு அது கஷ்டம், இனிப்பாக இருந்தாலும் மறந்து போயிடும். ஒவ்வொரு சுவையுமே வரம்புக்குள் இருக்கும்போது அது சுகம். அளவின்படியே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றார். அந்த வரம்பை தாண்டும் போது அது போதை. வரம்பை தாண்டுறீங்க, கஷ்டம் தெரியுது, அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்க பழகுறீங்க, அது போதை. எப்படி போகுதுன்னா உடம்புக்குள்ள இன்னொரு மாற்றம் நிகழுது உங்களை சரிப்படுத்துறதுக்காக. அந்த பாதிப்புலேருந்து வரம்பு மீறும்போது நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு என்னுடைய உயிர் என்ன பண்ணுது, என்னுடைய போதைக்குள்ள தற்காலிகமாக பாதுகாக்க, என்னுடைய வரம்பு மீறுதலை பாதுகாக்க. நான் வரம்பு மீறிவிட்டேன், என் உயிர் என்னை பாதுகாப்பதற்காக ஒரு காரியம் செய்கிறது, ஒரு மாற்றத்தை உடம்புக்குள் ஏற்படுத்துகிறது, அதை நீங்கள் போதைன்னு சொல்றீங்க. ஆனால் இது தற்காலிகமானது. அதோடைய அர்த்தம் நீங்கள் வரம்பு மீறாதீங்கிறதுக்காக. நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு கேடுகள் உருவாகும், அழிவு தொடங்கும். முதல்ல நான் வரம்பு என்னை தடுக்குது, தவறு செய்யாமல் என்னுடைய வரம்பு என்னை தடுக்குது. வரம்பு மீறினா இன்னொரு தடுப்பு வருது, அது போல உங்களை பாதுகாக்கிறக்காக. உடல் ஏற்பட மாற்றம், ரசாயன மாற்றம், அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக இல்லை, எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ என்ன தவறுலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்வை சரியாக தெரியல, காது சரியாக கேட்கல, சுவை சரியாக தெரியல, வாசனை சரியாக தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியல, இதெல்லாம் எச்சரிக்கை உங்களுக்கு. நீங்கள் அது சுகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது போற உங்களுடைய வரம்புகளை நீங்கள் தாங்கும் பொழுது உயிர் எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை போதை. ஆனால் அது எச்சரிக்கையுடன் தருகிறது. அந்த போதைன்றது எச்சரிக்கை. உனக்கு கண்ணு சரியா தெரியல, உங்களுடைய ஐம்பொருள்கள் உங்களுக்கு உதவவில்லை, அதை அறிவிக்கிறது. தவறா போயிட்டு இருக்க, நீங்க அதையும் ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது தேவைன்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க, அழிவு நோக்கி போய். அப்படி ஒன்று போகும்போது தான் இசையை நீங்க சுகத்திற்கு பதிலாக, சுகமாக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களே மறந்தவர்களாக அங்கே மாறுறீங்க. சாப்பிடும்போது நம்மளை மறந்தவர்கள் ஆயிடுமா? போதையில் தான் நம்மளை மறந்தவர்கள் ஆயிடும். இப்போ எப்போ நான் மெய் மறந்துட்டு என்னையே மறந்தேன்னு சொல்கிறீங்களோ போதையில் ஆகிட்டீங்கன்னா. மனிதன் எப்பொழுதும் சுய நினைவோடு இருக்க வேண்டும். என்னை நான் மறந்தவனாக ஆகிவிடக்கூடாது. எப்போ நான் என்னை மறந்தவனாக ஆகின்றேனோ என்னை மறந்தவனாக ஆகும்போது இப்போ எனக்கு அது கிடைச்சு என்ன புரியுது? மறக்கிற அளவுக்கு எதையும் செஞ்சிடக்கூடாது. அதுதான். அப்போ எப்படி பழிய போறீங்க? போதை தடுக்கப்பட்டிருக்கு, இது இசை தடுக்கப்பட்டிருக்கு, உணவு தடுக்கப்பட்டிருக்கு, மருந்து தடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா அதை அதிகரிச்சுட்டே போறீங்க. இறைவன் படைத்த எந்த ஒன்றிலும் கேடு இல்லை. வரம்பு உங்களுக்கு பாதுகாப்பு. முதல் பாதுகாப்பு வரம்பு. நமக்கு முதல் பாதுகாப்பு வரம்புக்குள்ள சுகமா இருப்பீங்க. வரம்பை நெருங்க கஷ்டத்தை உணர்வீங்க. உங்களுடைய வரம்பு நெருங்க கஷ்டத்தை உணர்வீங்க. இறைவனுடைய பாதுகாப்பு, உயிர் தரும் பாதுகாப்பு, மனிதனுக்கு உயிர் தரும் பாதுகாப்பு, இறைவன் தரும் பாதுகாப்பு. எப்படி வேணா சொல்லணும். ஏன்னா உயிரை படைச்சாங்க வந்தான், நீங்க அப்படி எடுத்துட்டாலும் சரி, இல்லை உயிரை எனக்கு பாதுகாப்பு தரும் நீங்க எடுத்துட்டாலும் சரி, ரெண்டும் வந்து வரம்பு நம்மை பாதுகாக்கிறது ஒவ்வொருவருக்கும். ஏன்னா இறைவன் அறிவிக்கின்றான், நான் வரம்பின்படி, அதாவது அளவின்படியே நான் படைத்திருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் அளவின்படியே படைத்திருக்கின்றேன். அந்த அளவை மீறாதீங்க, அளவிடையே மீறாதீங்க.
படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் யாவருக்கும், மனித சமுதாயம் முழுமைக்கும். மற்ற உயிரினங்களுக்கு இல்லையா அப்படின்னா அது உங்களுடைய வரம்புக்கு மேலாது. அது தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் அறிவிக்க வேண்டியிருக்கு. மற்ற எந்த ஒரு படைப்பிடங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனால் அவைகள் வரம்பு மீறுவதில்லை. ஆனால் அவைகளை பற்றி இல்லை. அப்போ மிருகங்களை பற்றி சொல்லாதன் காரணமாக, மற்ற படைப்பிடங்களை பற்றி சொல்லாதன் காரணமாக இப்போ அதுக்கெல்லாம் இல்லையாங்கிற கேள்விக்கு கொண்டு வராதிங்க. ஏன்னா அவைகள் வரம்பு மீறுவதில்லை. அவைகளுக்கு உரித்தானது அவைகள் செய்யும். அவைகள் வரம்பு மீறுவதில்லை. வரம்பு மீறக்கூடிய தன்மையில் நாம் தான் இருக்கின்றோம். அதனால் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு சொல்லலையாங்கிற கேள்வி இல்லை. இப்போ மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டது, நீங்கள் வரம்புக்குள் நான் படைத்திருக்கின்றேன், அந்த வரம்புக்குள் இருங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பற்றி நான் அறிவிக்கின்றேன். ஒவ்வொன்றையும் பற்றி எனக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த சூழ்நிலை வரும்போது எனக்கு அதை பற்றி அறிவு வருகிறது. அது வரைக்கும் நமக்கு அந்த அறிவு இல்லை. அந்த சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டது. தெரிஞ்சதுக்குள்ள நீங்க மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. இப்பதான் அது கிடமை. இப்ப சுகம் கிடைக்குது எனக்கு. இப்ப அந்த சுகத்தை அதிகரிச்சுட்டா என்ன அப்படின்னு விஷயம். வரம்பை மீறினா என்னன்னு அதுக்கு அர்த்தம். வரம்புன்னா நீங்க மனசு அமைதியா இருக்கு, உடம்பு வேலை செய்யுது, இதுதான் வரம்பு. அடிப்படைக்கு வாங்க, ஒரே விஷயம்தான். உங்க மனசு இயங்கக்கூடாது, உடல் இயங்க வேண்டும். மனசு இயங்கக்கூடாது, உடல் இயங்க வேண்டும். மனம் குளிர்ச்சியா இருக்கிறதுன்னு அர்த்தம். இயங்கலைன்னா குளிர்ச்சியா இருக்கலாம். உடல் இயங்க வேண்டும், உஷ்ணமா இருக்கும். எந்த ஒன்றும் இயங்கக்கூடிய எந்த ஒன்றும் அதில் ஒரு உஷ்ணம் உண்டு, ஒரு சூடு உண்டு, இயங்குறதன் காரணமாக. அப்போ உடல் இயங்க வேண்டும், ஒவ்வொரு செல்லுமே இயங்க வேண்டும். எந்த செல்கள் இயங்கவில்லையோ அங்கே குளிர்ச்சி உருவாகும், உங்களுக்கு வலி வேதனை எல்லாம் உருவாகும். அது மூளையில் உருவாகும் சரி தான், கை கால உருவாகும் சரி தான். உங்களுக்கு அங்கே தொந்தரவுகள் உருவாகுவதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே குளிர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது, இயங்க வேண்டியது இயங்காமல் இருக்கிறது. ஆக மனிதன் இயங்க வேண்டும், அவன் உடல் அவனுக்கு கொடுத்திருப்பது காரணமே இயங்குவதற்காக. அது இயங்க வேண்டும். நீங்கள் உடலை இயக்காமல் மனிதை இயக்கக்கூடிய அந்த காரியத்தில் பால் செய்யும்போது வரம்பு மீறணும். இப்போதான் நீங்க அதிகரிக்க யோசிக்கிறீங்க. உடம்பு இயங்குனா சுகம், மனசு அமைதியா இருந்தா சுகம். நீங்க உடம்பை இயங்க விடாம ஆக்கி மனசை இயங்க வைக்கிறீங்க. உங்களுடைய வரம்பு மீறும் போது அதுதான் நீங்க செய்றீங்க. இப்ப அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களுக்கு போதையா இருக்கு. என்ன சொல்றீங்க? போதையில எனக்கு ஒரே கவனமா செய்ய முடியுது போதையில் இருந்தா அப்படின்றீங்க. மனம் ஒரே நிலையில் இருப்பது அதோட இயல்பு. வரம்பு மீறீங்க, அது தவறுது. ஆனா நீங்க அதை நீங்க உங்களுக்கு கெடுதிய நன்மையா நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. வரம்பு மீறியாச்சுன்னா தலையிலாயிரும். உங்களுக்கு நல்லது கெட்டதா தெரியுது, கெட்டது நல்லதா தெரியுது. அளவின்படியே இறைவன் படைத்திருக்கின்றான். அளவுக்குள் இருங்க, நல்லது நல்லதா தெரியுது, கெட்டது கெட்டதா தெரியுது. வரம்பு நீங்க மீறும்போது ரெண்டு மாறுது. இப்போ நீங்க வரம்பு மீறும் போது உடல்ல ஹார்மோன் சுரப்புகள் மாறும். உங்கள் அமைதியை உங்கள் உடல்ல இருக்கிற அமைதியை, அது நீங்க செய்யக்கூடிய காரியம் அமைதியை குலைக்குது. இப்போ அதை சீர்படுத்துறதுக்காக ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள போதை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஆபத்தை எச்சரிக்குதுன்னு அர்த்தம். போதை சுகன்றான், போதை நல்லதுன்னு. அதாவது வலியை, எனக்கு உடம்புலாம் வலிக்குது அதனால போதையை ஏற்படுத்துறேன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஏன் உடம்பு வலி ஏற்படுற அளவுக்கு அந்த காரியம் செய்யுங்க. அப்ப அதன் பாதையில் உங்க அறிவை ஏன் நீங்க செலுத்தல? கஷ்டப்படுறவனுக்கு நான் போதை கொடுக்குறேன், கஷ்டம் போக்குறதுன்னு சொல்ல தெரியும் உங்களுக்கு. கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லல? ஏன் வரம்பு மீற அந்த செயல்கள்லயே அதிகரிச்சுட்டு செய்யக்கூடிய தவறு நியாயப்படுத்திட்டே இருக்கிறீங்க? நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் பயிற்சியாக வர்றது இல்லை, இயற்கையில வரணும். அப்போ அது போதை இல்லை. நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க, இசை பயிற்சி எடுக்கிறீங்க. பயிற்சி உங்களுக்கு போதையிட்டோம். வீட்டில் நீங்க சமைக்கிறீங்களா, சமையல் பயிற்சி எடுக்கிறீங்களா? அந்த சமையல் எல்லாருக்கும் பலன் தரக்கூடியது. அது வீணெல்லாம் ஆகாது.
எதுவுமே வீணாக்க மாட்டேன். வீட்டில் சமையல் பயிற்சி தர்றாங்கன்னு போகிறீங்களே, அங்கே என்ன நடக்குது? எல்லாம் வீணாக்குவீங்க, நிறைய விரயம் பண்ணுவீங்க. பயிற்சி நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு போதை என்ன கொடுக்கும். இசை உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய தெரியுது அப்படி உதாரணத்துக்காக ஒன்று கேட்டதுனால அது உங்களுக்கு இயற்கையாக இருக்கணும். பயிற்சி எடுக்கிறது இல்லை, அது உங்களுக்கு இயற்கையாக இருக்கும்போது போதையை தராது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய, இசைக்கக்கூடிய, பாடக்கூடிய அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், கேட்குறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். நீங்கள் பயிற்சி எடுத்து பண்ணுறீங்க இல்லையா, இது போதை ஏற்படுத்தும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். உங்கள் இயற்கையில் வரணும். எத்தனை பேருக்கு இயற்கையில் வருது? அந்த இயற்கையில் வர்ற எதுவுமே போதை ஏற்படுத்தாது. உங்களுக்கு இன்னைக்கு விளையாட்டே போதை தான். விளையாட்டுன்றது அது இல்லை. விளையாட்டுன்றது என்ன அப்படின்னா, நம்முடைய மூளைக்கும் நம்முடைய உடலுக்குமான கோஆர்டினேஷன், ஒத்து இசைவு. மூளைக்கும் உடலுக்கும் இயங்குவதற்கு மூளை என்ன விரும்புதோ இல்லை உடல் என்ன விரும்புதோ, மூளை அதோடைய ஒத்திசைவாக ஒன்று மூளை உடலை இயக்குவதற்கு அதுதான் விளையாட்டாக இருந்தது. அதில் போட்டியெல்லாம் இல்லை. விளையாட்டுக்கள் நீங்கள் சின்ன வயசில் இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா அவங்க விளையாண்ட விளையாட்டுகளை கேட்டு பாருங்கள். அந்த விளையாட்டுகளில் போட்டி கிடையாது. அந்த விளையாட்டுகள் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, உங்கள் மூளையும் உங்கள் கை கால்களும் இணைந்து இயங்க வேண்டும் என்பதற்காக அது உருவானது. வளர்ந்து வரும்போது அந்த மூளைக்கான மூளை உடலோடு எப்படி இணைந்து இயங்க வேண்டும் என்பதற்கான அதுதான் விளையாட்டாக இருந்தது. அதில் போட்டியெல்லாம் இல்லை. யார் முதல்ல வர்றது, யார் ரெண்டாவது வர்றது, அவனுக்கு பரிசு, இதெல்லாம் கிடையாது. இந்த தட்டாங்கலை விளையாடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சின்ன பிள்ளைங்கள பொம்பளை விளையாடுவாங்க, பசங்களும் சில நேரத்தில் விளையாண்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கும். தெரியுமா இருக்காது? இப்போ வளர்ந்த நாடுகளில் மூளை வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை உருவாக்குறது இவங்க உருவாக்குனது தான். அதான் அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்குறது இவங்க தான். அந்த குழந்தை என்ன பயிற்சி தான் தெரியுமா? இந்த தட்டாங்களை விளையாடுறது. அதெல்லாம் பயிற்சி. நீங்கள் சின்ன வயசில் எதெல்லாம் கிராமத்தில் விளையாட சொன்னீங்களோ அது பூரா பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் விளையாடக்கூடாது, நீங்கள்லாம் கூடைப்பந்து விளையாட வேண்டும், எத்துப்பந்து விளையாட வேண்டும், மட்டைப்பந்து விளையாட வேண்டும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அது உங்களை போதைக்குள்ளாக்குது. அது விளையாட்டுகள், அது விளையாட்டே கிடையாது. முதல்ல அது போட்டி. மனிதன் விரோதியாக பகையாக பார்க்கக்கூடிய ஒன்று, அதை விளையாட்டுன்னு சொல்கிறீங்க. விளையாட்டில் நீங்கள் போதை ஆயிடுச்சு உங்களுக்கு. அதெல்லாம் போதை. உங்களுடைய வளர்ச்சியை அது உருவாக்காது. மனநலம் பாதித்தவளாக ஆக்கிவிடும் உங்களுடைய விளையாட்டு. நீங்கள் இப்போ விளையாண்டுட்டு இருக்க விளையாட்டு போட்டிகள் எல்லாம் மனநலம் பாதித்தவளாக ஆக்கிவிடும் உங்களுக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்டான், அதே வேலை கவனமாக இருந்துகிட்டே இருப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆனால் முன்னாடி விளையாண்டிங்க இல்லையா, உங்கள் பெற்றோர்கள் அல்லது நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் விளையாண்டிங்க இல்லையா, அந்த விளையாட்டு உங்களை பயிற்சிக்காரன் மாற்றாது. எப்போ உங்களுடைய உடலும் உங்களுடைய மூளையும் இணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு விளையாட மாட்டீங்க. அது தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் ஆரம்பகால அந்த உங்களுடைய மூளையும் உங்களுடைய கையும், ஒரு குழந்தை அப்படி கையை அப்படி கொண்டு வந்து வாயில் வாய் சொப்புது இல்லையா, என் கை எனக்கு வாய்க்கு ஒரு தேவை இருக்குது, என் கை கரெக்டாக என் வாய்க்கு வரணும், அதனால் வாய்க்கு வருது. அந்த விரல் வாய்க்கு வர்றது, வாய் சப்புறதுக்கு வர்றது கோஆர்டினேஷன். மூளையும் கையும் இணைந்து வேலை செய்கிறது. அந்த காரியத்தை செய்யுது. நீங்க பிடிங்க விட்டுட்டு இருக்கீங்க. இந்த உதட்ட இந்த வண்டி ஓட்டு சின்ன பிள்ளைய வண்டி ஓட்டு உதட்ட ஊதிக்கிட்டு ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கு பயிற்சி யாருக்கு எந்த குழந்தை சரியாக பேச மாட்டேங்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதெல்லாம் நீங்கள் சொல்லாமே அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கும். பிறந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க, பேச்ச ஆரம்பி குழந்தைங்க அதான் செய்யும். அதை பயிற்சி தர்றாங்க. இயற்கை சரியாக படைத்தவன் சரியாக ஒவ்வொரு படைப்பையும் செவையாக படைத்திருக்கின்றான். அது தன்னுடைய காரியத்தை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. அதை கவனியுங்கள். அதுதான் அறிவு, அதுதான் ஆய்வு. கவனிப்பது தான் ஆய்வு. ஆய்வுன்றது ஒரு குழுவுக்குள்ள எதோ ஊத்துறது இல்லை. அதில் புகை வர்றது, நெருப்பு வர்றது,
ஐஸ் கட்டியாக மாறுறது இது இல்லை. ஆய்வு நடக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கவனியுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் பயன்படுத்துவதற்கான அறிவு அதிலிருந்து பிறக்கிறது. அதுதான் அறிவியல். இயல்பாக நடக்கிறது. அந்த அறிவு உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது, அது அறிவியல். கவனிங்க. இப்ப எங்க கவனிக்கிறோமா? யாராவது கவனிக்காம சொல்லித்தரமா? சூரியனை பாரு, கோழியை பாரு, மரத்தை பாரு சொல்றீங்களா? என்ன பாருங்க, எதாவது படிக்கிறோம் நம்ம படிக்கிறாங்க. அப்பா அம்மா செய்யறத பிள்ளைங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கு. பிள்ளைங்களும் அப்பா அம்மாவும் பிள்ளைகளை கவனிக்கிறாங்க. அதுல கல்வி நடக்குது, பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கற்றல் நிகழ்கிறது. இங்கே நம்ம இங்கே அடிச்சு ஒரு ஆயாக்கிட்ட கொண்டு இல்லையா, ஒரு குழந்தைய நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற நாளைக்கு நம்ம வந்துட்டோம். எதுக்காக இதெல்லாம்? எப்படி நம்ம வரம்பை மீறுறோங்கிறதுக்காக. அறிவுன்றது என்னென்ன புரியல நமக்கு. அறிவுன்றது புஷத்துல இருக்கு நினைக்கிறோம். அறிவு நான் கவனிப்பதன் வாயிலாக இருக்கு வருகிறதுக்கு அறிவு. மனதுக்கு கவலைகள் மொத்தம் அதிகமாயிருது. என்னதான் நம்ம நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சில நேரங்களில் அந்த சொந்த பந்தங்கள் இருந்தால் உள்ள போகும்போது டக்குனு ஏதாச்சும் ஒரு கவலை நம்மளை வந்து பாருங்க. சரி, கவலை ஏன் வருது? வயிறோட தொடர்புடையது கவலை. மனிதனுக்கு முதல் கவலை அதுதான், உணவு கிடைக்குமா. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உணவு கிடைக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? உணவு வந்து வயிற்றுக்கு ஒரு உணவு இருக்கு, செவிக்கு உணவு இருக்கு, பார்வைக்கு உணவு இருக்கு இல்லையா? இதுக்கும் ஒன்றுக்கு உணவு. அப்ப அந்த உணவு கிடைக்குமாங்கிறது தான் வந்து கவலை ஏற்படுத்துது. அப்புறம் என்ன நினைக்கிறோம் நம்ம, குழந்தையாக இருக்கும்போது நீங்க அதுக்கு உணவு ஊட்டுறீங்க. அப்புறம் நீங்க 80 வயசானாலும் குழந்தைக்கு 60 வயசானா கூட அப்பயே உங்களுக்கு குழந்தையாவே தெரியுது. அதான் பிரச்சனை. அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை மனிதன் பலவீனமானவன். மற்ற எல்லா உயிரினங்களும் அதை காரியத்தை செய்யும். மனிதனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட ஆகுது, இல்லை 3 வருஷம் கூட ஆகுது அவனா அந்த காரியத்தை செய்யறது, இல்லை 5 வயசு கூட ஆகுது. அப்ப அது வரைக்கும் நீங்க கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களா செய்வாங்கிறத மறந்துட்டு எப்பயுமே நான் தான் செய்வேங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் கவலை கொண்டு வந்து சேர்க்குது. உங்க 3 வயசு பையனை பத்தி கவலைப்பட்டா சரி, உங்க 25 வயசு பையனையும் கவலைப்படுறீங்க, 30 வயசு பையனை பத்தியும் கவலைப்படுறீங்க. என்ன கவலை அது? அது எதுக்கு கவலை? உங்களை இடத்துல நீங்க பார்க்கணும். உங்க கவலையில நீங்களே இல்லை, அந்த கவலையில நீங்க இல்லை, மற்றவங்க இருக்கிறாங்க. எந்த கவலை தேவையில்லையோ அதன் மீது இருக்கீங்க நீங்க. கையும் வாய்க்கும் அந்த ஒத்திசைவு வராத, கோஆர்டினேஷன் வராத நேரத்தில் நீ எடுத்து ஊட்டி விட்டீங்க, இல்லைன்னா பால் கொடுத்தீங்க. அப்போ அதுக்கு எல்லாம் இயங்கும் போது அப்புறம் ஊட்டி வரீங்க. என்ன பண்றீங்க? மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகளாக மாத்துறீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தை தன்னுடைய கையை எடுத்து தானே உணவு வாயில வைக்காட்டி மன வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டுன்னு அர்த்தம். அது செல்ல குழந்தைலாம் கிடையாது. அது தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும். அனுமதிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வசதி வந்துச்சுன்னா என் பிள்ளைய தரையிலே விட மாட்டேன், தூக்கிட்டே தெரிவேன். உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகாரம் உங்களை வரம்பை மீறச் செய்கிறது. வரம்புல நம்ம மனுஷனா இருக்கோம். வரம்பு மீறினா ஏதோ ஒண்ணு. பறவை மிருகன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது சரியா இருக்கு. அதை விட ஏதோ ஒண்ணு நம்ம வரம்பை மீறி விட்டால். இப்ப கவலை உங்களுக்கு பற்றியதாக இருக்கான்னு பாருங்க. முதல்ல கவனிங்க. என்னை பற்றி இல்லை. நீங்க தான் தோலை தூக்கி சமைஞ்சுக்கிட்டு கஷ்டமா இருக்குது, நல்லா இறக்கி விடுங்க. அப்போ ஏன் இறக்கி விடணுங்கிறது எனக்கு விளங்கணும்னாலே என்னை உணர்ந்தாதான் தெரியும். என்னை படைத்தவன் என் பிள்ளையை நான் படைக்கவில்லைன்னு முதல்ல புரியணும். என் குழந்தையை நான் படைக்கவில்லைன்னு புரியணும். என்னை படைத்தவன் தான் என்னை படைத்தவன் தான் என் மகனையும் படைத்திருக்கிறான், மகளையும் படைத்திருக்கிறான். அந்த இடத்துக்கு வாங்க. அப்போ ஒரு காலம் வரை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் மனப்பான்மை இருக்கா அப்படின்னு.
இன்னொருத்தர் கொடுக்குறது இல்லையா? முதல்ல துணைக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் துணையின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அடுத்த உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறோம் இல்லையா? கொடுக்குறது செலவு கொடுத்தல். இப்போ மனிதன்னா கொடுத்தல் அதில் வரணும். அந்த கொடுத்தல் அதிகரிக்காது. அப்போ ஒரு காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் அவர்களும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரணும். இல்லைன்னா கெடுக்குறீங்க, வாங்கியே பொழைச்சிடலாம் எண்ணத்தை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த குழந்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த மாட்டேங்க. செல்வத்தை பெருக்கும் ஆசை அவன் புதைவெளி அடையும் வரை இறைவன் கூறுகின்றார். நீங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு உங்களுக்கான கிடைக்குது, உங்களுக்கான சன்மானம் கிடைக்குது. சரியா? நீங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு ஒரு விதை போட்டீங்கன்னா அது முளைச்சி பல மடங்கு தரும் இல்லையா? உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் போட்டால் தான் அது பல மடங்கு தெரியுமா? அது அந்த விதை முளைக்குமா? வேறு யார் போட்டாலும் முளைக்குமா? உங்கள் பிள்ளை போட்டாலும் முளைக்காத. நான் தான் போட்டு எடுத்து வச்சிருக்கணும் அவனுக்கு. அப்படியா? இல்லையா? நீங்கள் போட்டாலும் அது முளைக்கும், உங்கள் பிள்ளை போட்டாலும் முளைக்கும். இப்போ அந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு ஒரு சன்மானம் உண்டு, அவர் செய்தாலும் சன்மானம் உண்டு இல்லையா? இப்போ நான் தான் சம்பாதிச்சு கொடுக்க போறேன்னு என்ன செய்ய போறீங்க? என்ன அர்த்தம்? அவர்கள் வளரும் மரமா, பிடுங்கி வைக்கப்பட்ட மரமா? என்ன மரம்? பிள்ளைகள் வளரும் மரமா, பிடுங்கி வைக்கப்பட்ட மரமா? என்ன வளரும் மரம்னா தானா முளைக்கும். பிடுங்கி வச்சாச்சுன்னா நீங்க அது என்ன வார்னிஷ் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். மரம் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இறந்து போச்சு. எப்பயும் வேரோட பிடிங்கிட்டீங்களோ இன்னும் அது பயன் தராது இல்லையா? அப்போ உங்க பிள்ளைங்களை எப்படி வச்சிருக்கீங்க? அப்போ இப்போ கவலைப்படுறீங்க. நீங்கள் பிடுங்கி வச்ச மரத்தை பற்றி கவலைப்படுறீங்க. மழை தன்னுடைய அடித்தண்டின் மீது நிற்கின்ற மரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? பழைச்சிக்கணும் இல்லையா? அப்போ ஏன் அந்த எண்ணம் வரல நமக்கு? இங்கே தான் கவலை வருது. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே சுயமாக தனித்தனி மரமாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை பார்த்துக் கொள்வார்கள். நீங்க ஏன் உங்களை சார்ந்து வாழக்கூடியவங்களா மாத்துறீங்க? ஒரு ஆண் ஏன் ஒரு பெண் தன்னை சேர்ந்து வாழலாம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம். சார்ந்து வாழக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு யார் ஏற்படுத்தியது? இப்ப அவருடைய சுமையை நீங்கள் சுமக்கின்றீர்கள். ஒன்று மற்றதை நாடிய போது சுமை உருவானது. அந்த நாட்டத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. என்னை நம்பிதான் நீ வாழணும். அப்புறம் சொந்தமா அறிவில்லாதவர் கேட்குறீங்க. அதான் நீங்க தானே சொந்தமா வாழ விடாம உடனே நம்பி வாழ வச்சுட்டீங்க. அப்புறம் அறிவில்லா ஏன் கேட்குறீங்க? உங்க வலது கைக்கு நீங்க ஒன்று கொடுத்தா இடது கைக்கு நீங்க தான் கொடுக்கணும். வலது கைக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னா அது மாதிரி தானே நீங்க நம்பி வாழ வச்சுட்டீங்க. அப்புறம் நீ தான் கொடுக்கணும். அப்ப அவங்க சுயமாக இருக்கணும்ல. அப்ப இங்க அவங்கள பத்தி ஒரு கவலை வரும். சமுதாயம் நீங்க அப்படியே உருவாக்குறீங்க. ஏற்படுத்திய சமுதாயம் அல்ல, நீங்களா உருவாக்கி கொண்டது. ஒவ்வொருவரும் தன்னுடைய இறைவனை, தன்னை படைத்தவனை அப்படின்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தெளிவைன்னு அர்த்தம். இறைவன்றது நமக்கு என்ன கிடைக்குது? தெளிவு கிடைக்குது, ஞானம் கிடைக்குது. ஞானம் தெளிவு கிடைக்குது. அந்த தெளிவை கொண்டு ஆணும் பெண்ணுமே வாழ வேண்டும். நீ என்ன சொல்றீங்க? நான் தான் எல்லாரும் செய்வேன், நீ என் கூட மட்டும் இருந்தா. இப்போ அவங்க சுமையை நீங்க தூக்கி போட்டுட்டீங்க. அவங்கள அவங்க தோலை தூக்கி போட்டுட்டீங்க, நீங்க தூக்கி போட்டுட்டீங்க. அப்புறம் நீங்க கவலைப்படுறீங்க. ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் தன்னோடு வாழக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிற்பம் ரொம்ப பெரிய கஷ்டம் கொடுக்கல. நீங்களும் உங்களுடைய துணையும். நீங்க ஒரு ஈற்றக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் துணைக்கும் கொடுக்குறீங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தான் குடும்ப பாரத்தையே சுமக்கிறேன்னு யாருமே சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் அவங்க காலில் நின்னீங்கன்னா பாரம் இல்லை. ஒருத்தர் காலில் நிற்கிறார், இன்னொருத்தர் அவங்க மேலே இடுப்புலையில் உட்காந்துக்கிட்டா பாரம் தானே. இடுப்புலையில் உட்காந்தாலும் சரியா, தோலையில் உட்காந்து பாரம் தானே. அப்புறம் எனக்கு கவலையாக இருக்கு, நான் தான் குடும்பத்தை எதுக்கு இந்த இதெல்லாம் பேசுகிறேன். அப்போ இந்த அமைப்பு இப்படி உருவாக்கிட்டு ஒரு கஷ்டத்தையே நமக்கு உருவாக்கிட்டு இதுதான் நம்முடைய பாரம்பரியம் சொல்லித்தர சொன்னீங்க. அப்போ சரி, அவங்க வெளியே போக வேண்டாம்னு நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. அப்போ அவங்க வேண்டியதை கொடுங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு காரியம் செய்ய இருக்கும்போது செய்ய முடியுது இல்லையா? அதையும் அவங்களும் செய்ய முடியணும்ல.
அதுக்கே நீங்கள் வந்து உதவி செய்யலை அவங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்யலை? இல்லை பெண் அந்த மாதிரி நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க ஏன் அந்த ஆணுக்கு உதவி செய்யலை? ரெண்டுமே. அப்போ 2 பேருமே மனிதனாக இருந்து தன் இறைவனிடம் வேண்டியதை பெற்ற பெறக்கூடியவர்களை தெளிவு பெற்று இறைவனிலிருந்து என்ன கிடைக்கும் நமக்கு? மேலேருந்து 100 ரூபா நோட்டாக கொண்டுகிட்டே இருப்பாங்க கடவுள், தங்கம் வெள்ளியமாக கொண்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த அவன் படைத்தவற்றை பற்றிய அறிவு எனக்கு தெளிவு தரான். அதுதான் இறைவனிடமிருந்து வருவது. இவங்க கடவுளுக்கு நம்ம காசு கொடுப்பாரு, சொத்து கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்மளை அப்படி நம்ப வச்சுட்டே இருக்கிறாங்க. அவன் தான் எல்லாத்தையும் படைச்சிக்கிட்டே தானே இருக்குது. மண்ணை உருவாக்குது, மரம் இன்னொரு மரத்தை உருவாக்குது இல்லையா? ஒவ்வொரு உயிரினமும் அடுத்தது உருவாக்கிட்டு தானே இருக்குது. அப்படித்தானே படைச்சிருக்காங்க இல்லையா? உங்களை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்புறம் வந்து நீங்கள் தான் செய்யுங்க நம்ம ஒன்றும் கொடுக்கலையே, நமக்கு யாரும் அந்த பொருள் கொடுக்கலையே. அப்புறம் ஏன் அது? அப்போ இருவருமே தன்னுடைய இறைவனை நம்பி வாழ்வதற்காக இருக்கும்போது ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பாங்களே. ஆண் பெண்ணுக்கு உதவியாக இருப்பான், பெண் ஆணுக்கும் உதவியாக இருப்பாள். அது எப்படி 2ஆம் தரம் ஆயிடுச்சது? உங்களை விட குறைவாக எப்படி ஆனது? சரி, அப்படி ஆக்கி வச்சிருந்தீங்க, சரி, அதுதான் உங்களுடைய நியமமாக நீங்கள் ஆக்கிட்டீங்க, பரவாயில்ல. இப்போ அதில் வேண்டியதாக கொடுக்கணுமா இல்லையா? அதையும் பண்ணல. இப்போ தான் எனக்கு கவலை வருது. அங்கேருந்து ஒரு பிரச்சனை வருது இல்லை? அந்த பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்கிறீங்களே, அந்த பேச்சு வராமல் நீங்களே கொடுத்துட்டா அது சொல்ல மாட்டாங்களே. அவளுக்கு சேர்த்து தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா? அப்படி சொல்லித்தானே 2 பேரும் ஒன்றா அன்னைங்க அப்படித்தானே? அப்படிலாம் கிடையாது. வீட்டு வேலைக்கு ஏற்ற ஒன்று வச்சுருக்கேன் அப்படியே சொல்லுங்கள். ஆனால் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அப்போ தெளிவு வரும்போது இறைவனிடம் தெளிவு வரும்போது எந்த பெண்கள் சுயமாக இருக்கிறார்களோ அவர்கள் காட்சியை மாற்றுகிறார்கள். எந்த பெண்ணும் இல்லை. ஆண் அப்படி இருந்தான்னா ஆணும் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது அந்த மாற்றம் வரும். இறைவனிடம் தெளிவு வரும்போது மாற்றம் நிகழும். எப்பொழுது தன் இறைவனிடமிருந்து ஒரு தெளிவு ஒரு மனிதனுக்கு வருகிறது, ஆணும் பெண்ணும், அவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். சுயமாக இறைவனை சார்ந்து வாழக்கூடிய, மனிதனை சார்ந்தல்ல, இறைவனை சார்ந்து, அதாவது தெளிவை சார்ந்த அர்த்தம். இறைவன் சொன்னால் தெளிவுன்னு அர்த்தம். அவன் படைத்த இந்த படைப்புகளை பற்றிய தெளிவுடன் வாழ்வதுதான் இறைவனை சார்ந்து வாழ்தல். அந்த தெளிவு அவங்களுக்கு கொடுங்க. நான் எப்படி இதை உண்டாக்குறேன்னு அதை சொல்லி கொடுத்தா அவங்களும் செய்வாங்கல்ல இல்லையா? கடப்பாறை தூக்கி அடித்த பெண்களை பார்த்தது இல்லையா? இரும்பு உறுப்பின பெண்களை பார்த்தது இல்லையா? எல்லா காரியத்திலும் செய்யணும். சொல்லி கொடுத்தா நீங்கள் செய்ய செய்வாங்க. அப்போ சில காரியம் செய்ய முடியலன்னா அதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு சில காரியம் செய்ய முடியல, அவங்க உதவியாக இருக்காங்க. இப்போ ஒருவர் மற்றவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். அந்த உதவி இல்லாத போது சுமையாக மாறுது. அந்த சுமையை தான் நீங்கள் கவலைன்றீங்க. அந்த சுமையை தான் கவலைன்றீங்க. ஆனால் உண்மையில் கவலைன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இறைவன் அறிவிக்கின்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னா இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னா தெளிவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். ஒரு தெளிவு இருக்குது, அந்த தெளிவை நீங்கள் நம்புறீங்க. அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. சரி, இப்போ கவலை வருதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெளிவு இல்லைன்னா, அதாவது இறை நம்பிக்கை இல்லைன்னா. இறை நம்பிக்கையும் தெளிவும் 2 ஒன்று தான். மூடத்தனமுக்கும் இறை நம்பிக்கை சம்மந்தம் கிடையாது. இறை நம்பிக்கை என்பது தெளிவுடன் கூடியது. இறை நம்பிக்கைனாவே மூடத்தனம்ன்றது கிடையாது. அது இவங்க அப்படி பழக்கப்படுத்தி இவங்க அப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இறை நம்பிக்கை தெளிவோடு சேர்ந்து. அப்போ கவலை எனக்கு வருது, தெளிவு இல்லை, நான் தவறு. என்னுடைய சுமைகள் அது தன் காலில் நிற்பதற்கான வழி இல்லாமல் நான் ஆக்கி வச்சிருக்கேன். நான் தான் ஆக்கியிருக்கேன். பிள்ளைகள் மீது இறக்கப்பட்டு சொல்லிக் கொடுங்கள். பாசம் காட்டினீங்கன்னா சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். பாசம் வேறு, இரக்கம் கொள்வது வேறு. இரக்கம் அவர்களை அவருடைய காலில் நிற்க செய்வது. பாசம் அதை தூக்கி உங்கள் தோளில் வைத்துக் கொள்வது. அவர் பெருமையாக பேசுவீங்க, நான் ஊருக்காக நான் உழைக்கிறேன், வீட்டுக்காக உழைக்கிறேன்னு. ஆனால் உங்களால் முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே புலம்புறீங்க. புலம்பக்கூடாதுல்ல, நீங்கள் தானே தூக்கி வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் புலம்பக்கூடாது. அப்போ இதற்கான சூழ்நிலையை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் வழி நடத்துகிறார்கள். தலைவனுங்கிறத வழி நடத்துகிறவன். உங்களுக்கு எல்லாம் நான் ஊரை இலவசமாக தரேன்னு சொல்கிறவன் வழி நடத்துக்குவோம். எப்படி வாழணும்னு அவன் வாழ்ந்து வழி நடத்தணும். வழி நடத்தணும் என்னது அவனுக்கு எடுத்து சொல்கிறது தான். அவ்வளோதான் தலைவனுடைய வேலை.
தலைவருடைய வேலை நம்ம பூரா தோலை தூக்கிட்டு அவர்கள் நடந்து வருவார் அனுமார் மாதிரி. அப்படியே அதில் தோலை தூக்கிட்டு போவார் அனுமார். என் தலைவர் என்னை தோலை தூக்கிட்டு போவான். அப்போ என்னுடைய தேவை அதனுடைய அடிப்படை தான் பசி சொன்னது. மனித அடிப்படையில் உணவு, அந்த உணவு தீர அடுத்த தேவைக்காக பார்ப்பான். ஒரு புலனுக்கு அந்த தேவை கிடைக்குது, மற்ற புலன்களுக்கான தேவை அடுத்து நிற்பான். அதுக்கு தான் இவ்வளோ விதமான படைப்புகளை இறைவன் படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு அவ்வளோ தேவை இருக்கு. ஒரு அரசனுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராஜாக்குன்னா நிறைய பெருசாக வேணும், நிறைய வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மனிதன் ஒரு அரசனை கொண்டு உனக்கு நிறைய வேண்டும், விதவிதமாக வேண்டும். ஆனால் இவ்வளவு படைப்புகளை படைத்திருக்கின்றான். உரிமை கொண்டாடுவதற்கோ சொந்தமாக்கி ஆக்கிக் கொள்வதற்கோ அல்ல, அதை பயன்படுத்துவதற்காக. யார் வேணால் பயன்படுத்தலாம். ஒரு ஆறுன தண்ணி ஓடுது, யார் வேணால் குடிக்கலாம், சரியா? உங்கள் தேவையில்லை செய்யலாம். ஆற்றையும் மடக்கி உங்கள் தோட்டத்து பக்கமோ உங்கள் வீட்டு பக்கமோ உங்கள் ஏரியா பக்கமோ திருப்புறது இல்லை. யார் இதை தொடக்கூடாது என்னதுன்னு சொல்றதுக்காக இல்லை, பயன்படுத்துவதற்காக. எல்லாரும் பயன்படுத்த முடியல. அப்போ இறைவனுடைய படைப்பு கணக்கில்லாததாக இருக்கு. அபண்டன்ஸ். அதை நீங்கள் எங்கிட்டு உங்களதை ஆக்கி அதை சுருக்க பாருங்க. இப்போ பிரச்சனை ஒன்று பண்ணுறீங்க, கவலையை உண்டு பண்ணக்கூடியவங்க நீங்களாக தான் இருக்கீங்க. பெருமை கொண்டு அதை உங்களுக்குரியதை ஆக்கும்போது மற்றவருக்கு கவலை வருகிறது. எனக்கு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ உங்கள் மேலே பகை வருது, உங்கள் மேலே போட்டி வருது, உங்கள் மேலே பொறாமை வருது, பகை வருது. இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்றது மட்டும்தான். அவர்களாக உணர்ந்து நான் எதிலிருந்து விடுபடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணரும் போது தான் மனுஷனாக ஆகிறாங்க. அவங்க பிரச்சனை விடுபடுறாங்க. உங்களுக்கு ஒன்று கொடுத்தா பிரச்சனை செய்துட்டு வரும்போதும் தீராது. நீங்கள் இன்னொன்றுக்கு வந்து நிற்பீங்க, அதை கொடுத்தா இன்னொன்றுக்கு வந்து நிற்பீங்க. ஏன்னா சுயமாக நிற்கிற எண்ணம் உங்களுக்கு விட்டு போச்சு. யார் தோல்ல ஏறிக்கலாங்கிற எண்ணம் தான் வரும். இவங்க 1000 கொடுத்தா 1500 கொடுக்கலாம், 1000 கொடுத்தா 2 ரூபா கொடுக்கலாம், 2000 கொடுத்தா 2000 கொடுக்கலாம், அப்படின்னு வந்துடுவீங்க. அதை யாருக்கும் உதவி செய்யுது, எந்த உதவியும் அங்கே வர. மனிதனை அவனுடைய காலில் நிற்க வேண்டும், மனிதன் அவன் காலில் நிற்க வேண்டும். அதுக்கு தான் இறைவன் அருள் அறிவாக நமக்கு கிடைக்குது. அந்த அருளை அந்த அறிவை பெற்ற மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான், நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு. அதான் வழிகாட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளங்கி அதை விடுபட்டு வரணுமே தவிர இது கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லா கவலையும் போயிடுச்சு அப்படின்னு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு கடவுள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை கண்ணு முடிச்சுன்னா போயிடுச்சு. நயத்தில் அப்படி இல்லை. நயத்தில் நம்ம தெளிவடைஞ்சு படிப்படியாக இருந்தீங்க. ஏன்னா படிப்படியாக தான் அது வந்துச்சு. முதல்ல சுகமாக தான் இருந்துச்சு இல்லையா? எங்கள் குழந்தை ஒரு 2.5 கிலோ இருக்கும்போது தூக்கி தோலை போட சுகமாக இருந்துச்சு. 3 கிலோ 3.5 கிலோ 5 கிலோ வரும்போது இப்போ கொஞ்சம் இறங்குறியான்னு கேட்பீங்க. இல்லை அதே 1.5 வயசு குழந்தை 2 வயசு 2.5 கிலோ குழந்தை வந்து இறங்கவே மாட்டேன்னா நீ கொஞ்சம் பிடிக்கன்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு கொஞ்சம் சுகமாக இருந்துச்சுன்னா ஆசையாக தூக்குனீங்க, அது இறங்க மாட்டேங்குன்னு சொன்னால் கொஞ்சம் யாராவது வாங்கிங்களேன்னு கேட்பீங்க நீங்களே இல்லையா? கவலையை நம்ம அடுத்தவங்களை தன் சொந்தக்கார நிற்கிறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்துறதுக்கு பதிலாக என் தோளில் நீ ஏறிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு வந்து என்னை கவலை பண்ணுறது. அது அறிவே இல்லை. தெளிவோடு நம்ம வாழ்ந்து அந்த தெளிவை பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். சரி, இன்னைக்கு நீங்கள் கொடுத்து வளர்க்குறீங்க, நாளைக்கு நீங்கள் இல்லைன்னு என்ன பண்ணணும்? அதை நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கேன், அதான் அதை காலி பண்ணியிருப்பேன். இல்லை அவனை அந்த குழந்தைக்கு சுற்றி இருக்கிறவங்க காலி பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சொத்து கொடுத்து பாரு, அறிவு கொடுத்து. சொத்து நமக்கு எப்படி உருவாக்க முடிஞ்சு அவனுக்கு உருவாக்க முடிஞ்சு. இப்போ நான் அளவுக்கு மீறி வரம்பு மீறி நான் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வரம்பு மீறி சேர்க்கும்போது உங்களிடம் தான் நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். எதை எடுத்தாலும் இங்கேருந்து தானே எடுக்க போறீங்க, இந்த பூமியில தான் எடுக்க போறீங்க. அப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன? நான் ஒருத்தர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களிடம் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட யாருமே இல்லை, இதை என்கிட்ட மட்டும் இருக்குன்னா உங்களுக்கு பூரா நான் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். இது பிரச்சனையை கொண்டு போகணுமா, சமநிலையை கெடுக்குமா, இல்லை நன்மையை ஏற்படுத்துமா? என்ன கொண்டு வரும்? நான் மட்டும் நல்லா இருந்து எல்லாருமே கஷ்டமாக தான் நல்லா இருக்குமா? அந்த சமுதாயம் வந்து சீராக இருக்குமா? பகை உருவாகிட்டுல இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய மதிச்சுவரை கட்டுவேன். என்னை சுற்றி மதிச்சுவரை பாதுகாக்கிறதுக்கு அங்கிருந்து ஆளை கூட்டு வந்து நீ பாதுகாத்துன்னு சொல்லுவேன். அதையும் என்னால் பண்ண முடியாது இல்லையா? எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன்? வாழ்வதற்கான சாதாரணமாக சொல்றீங்களே, மரம் நட்டவன் தண்ணி ஊற்றாமல் இருப்பானான்னு கேட்குறீங்க.
அப்போ நம்மளுக்கு வாழ செய்வாங்க இல்லையா? அப்போ நான் எங்கே தவறு செஞ்சாலும் மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லையா? நான் செய்ய தவறை மட்டும் விளங்கினா போதும், நான் பண்ணக்கூடிய தவறுகளை மட்டும் விளக்கிட்டா போதும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு செய்யணும்ல. காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதனாலே சரின்னு அர்த்தம் கிடையாது. பல தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதனாலே சரின்னு அர்த்தம் கிடையாது. நான் இப்போ சிந்திக்கணும் இல்லையா, நான் பண்ணுறது சரியானு. இவ்வளோ காலம் எனக்கு அந்த சிந்தனை இல்லை, இன்னைக்கு எனக்கு வருது. இவ்வளோ காலம் செஞ்சுட்டே இருக்குமே, இது சரியான அந்த கேள்வி வரும்போது நம்முடைய நிலை உயர்த்துவதற்காக கேள்வி பிறக்கிறது. என் நிலையிலிருந்து நான் உயர்வதற்காக எனக்கு கேள்வி வருதே தவிர, இப்போ அந்த கேள்வியை நீங்கள் உள்வாங்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான பதில் வரும்போது நீங்கள் அதுலேருந்து கடக்குறீங்க. அந்த 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 சூழ்நிலை விட்டு நீங்கள் கடந்து வரீங்க, கவலையை விட்டு கடக்குறீங்க, பயத்தை விட்டு கடக்குறீங்க. அப்போ இறைவனிடமிருந்து தெளிவு வரும்போது, இறைவன் அருள் வரும் பொழுது அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அந்த தெளிவு வரலைன்னா உங்களுக்கு கவலையும் பயம் அதுதான் இருக்கும். நீங்கள் எதை கொடுத்தாலும் இப்போ ஒரு பயன் இல்லை. செல்வம் கொடுத்தாலும் பயன் இல்லை, செல்வாக்கு கொடுத்தாலும் பயன் இல்லை, அதிகாரம் கொடுத்தாலும் உங்களுக்கு பயன் இல்லை. உங்களுக்கு கவலையும் பயம் மட்டும் போக. ஆனால் என்ன கிடைக்கும்னா போதை ஏற்படுத்தும். வரம்பு மீறதுக்கப்புறம் எல்லாம் போதை தான். வரம்புகள் இருக்கிற வரைக்கும் சுகம், வரம்பு மீறிட்டீங்கன்னா போதை தான், எல்லாமே போதையாக மாறும். இப்போ என்ன சரின்னு உங்களுக்கே தெரியாது. நல்லதுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கும், ஆனால் அது எந்த நல்லது இல்லைங்கிற அதில் பலனை வரப்படுறது இப்போ சேர்க்கக்கூடாதா? அவன் மீதப்படுத்துவதே சிறந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க, இப்போ சாப்பிடாம. இது போல நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவோம். உங்களுக்கு தேவை இருக்குது, கஞ்சத்தனம் பண்ணுறீங்க. கஞ்சத்தனத்தில் உங்களுக்கு விசாலமான வாழ்க்கை கிடையாது. மனசு விசாலம் அடையணும், உடம்பு விசாலமானது இல்லை. நீங்கள் ஒரு 10 அடி ஆள் ஆனால் என்ன வைங்க, 6 அடி. இப்போ அப்பா வந்து இப்போ பிள்ளை பெருசாக இருந்தாலே நீங்கள் இப்போ பார்த்தா இன்னும் இவ்வளோ வேறு வளர்ந்துட்டேன், இவ்வளோ வேறு வளர்ந்துட்டேன், 10 அடி வளர்ந்தேன், 15 அடி வளர்ந்தேன். மனசு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு ஆளுக்கு கவலையப்பட மாட்டேன் இல்லையா, சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க இல்லையா. உடம்பு வளர்ந்தா எதுக்கு தான் அப்படி பெருத்து போகிறது தெரியலையே அப்படின்னு சொல்லுங்க இல்லையா. உருவத்திற்கு அளவு உண்டு, மனசுக்கு அளவு இல்லை. மனசு விசாலமாகணும், உடம்பு வளர்க்குறது இல்லை. மனசை வளர்க்கணும், மனசு விசாலமாகணும். அது மனசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதானே விசாலமாக்குறது எப்படின்னு. அதை அடித்து நிமித்தணுமா இல்லை இழுத்து பெருசாக்கணுமா ஊதி பெருசாக்கணுமான்றதுலாம் அது என்னன்னே தெரியாது இல்லையே. அதுக்கு உங்களுடைய இறைவனுடைய உதவி தேவை. இறைவனுடைய உதவி எப்படி? மன அமைதியில் அறிவு பிறக்கிறது. அந்த அறிவில் உங்களுக்கு விசாலமான மனசு, அந்த விசாலமான மனசு உடலில் ஏற்படக்கூடிய காரியங்களை பற்றி தெளிவு தருது, ஆரோக்கியமாக வச்சிருக்கு, நன்மையாக வச்சிருக்கு. இப்போ கவலை போகும். கவலை உங்கள் உடலை பற்றி தான், அதாவது உங்களுடைய பொருள்களை பற்றி தான் கவலை. மனசு பற்றி கவலை இல்லை. மனசுக்கு ஒரே ஒரு குணம் தான், அமைதி. அந்த ஒரு குணம் தான். அந்த ஒரு குணம் கண்டிச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கவலை பயம் எல்லாம் வந்துடும், பெருமை பொறாமை போட்டி எல்லாம் வந்துடும். அந்த மனசு அந்த மனசு அமைதி போட்டுச்சுன்னா இதெல்லாம் ஒரு கேடுகளாக வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? நான் அதை என் தோலை தூக்கி போட்டிருக்கேன்னு மட்டும் கவனிங்க. ஒரு கவலை வரும்போது, ஒரு பயம் வரும்போது, இப்போ அதுலேருந்து விளங்குங்க. தோலை தூக்கி போட்டு விளங்குங்க. இதுவரை என் பையன் செஞ்சதே இல்லை, அவனை எப்படி தனியாக வர்றது தெரியல. இப்போ விட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே அப்படியே விட்ட சொல்லல, எல்லாமே படிப்படியாக உணர்ந்து விடுங்க. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே இல்லை, அதை உணர்ந்து அதில் இல்லை நன்மை சரியாக சொன்னது சரிதான், நம்ம கேட்டுக்கிட்ட சரிதான் நான் சிந்திச்சு இப்போ கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சு. உங்களுடைய இறுக்கம் குறையிறத பார்க்கலாம். இருக்கெல்லாம் மனசில் தான், உடம்புலாம் கிடையாது. மனசில் இருக்க உடம்புல வெளிப்படுது. உங்களுக்கு கட்டிகளாக உடம்புல உருவாகுது. ரத்தம் கூட போக விடாமல், காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு அங்கே இறுக்கம் ஏற்பட்டுது உடம்புக்கு. மனசோட இறுக்கம் உடலிலும் ஏற்பட்டு நீங்கள் அதை பிரச்சனையாக பார்த்து அதை சரி பண்ண நினைக்கிறீங்க, அதை வெட்டுறீங்க, குத்துறீங்க, தைக்கிறீங்க, எதுவுமே உங்களுக்கு உதவாது. மனசில் அந்த விசாலம் வரணும், மனசு பெருகணும். அப்போ அந்த மனசு தெளிவடையும் போது நான் தூக்கிக்கிட்டு இருக்கேன்னு தெரியணும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் கஷ்டமாக இருக்குது, நான் தூக்கிக்கிட்டு இருக்கேன். தூக்க வேண்டாம், இறக்கி அதை வளரட்டும், தனிச்சு வரட்டும், தனிச்சு அது வரட்டும். இப்போ கவலை இருக்கு சரியா?
சொல்லுங்க. தெளிவாகவும் நிதானமாகவும் பொறுமையோடு இருந்து கவனிச்சோம்னா அந்த தெளிவு கிடைக்கும். தெளிவு இருந்தால் தான் பொறுமையாக வரும். அப்போ அந்த தெளிவை நமக்கு கொடுக்கறது நம்ம படைச்சோம். இது உங்களால் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது, எந்த உங்களை படைத்தவனை தவிர கொடுக்க முடியாது. தெளிவு உங்களை படைத்தவன் நம்ம கேட்குறது தெளிவு தான். வேற எந்த ஒன்று 16 லட்சுமி எல்லாம் கிடையாது, 16 பேர் எல்லாம். இறைவனிடமிருந்து நீங்கள் தெளிவை கேளுங்க, எல்லையே இல்லாத தெளிவு கொடுத்துட்டே இருப்பான். ஒவ்வொரு தெளிவு வரும்போது மனசு லேசாகிட்டே இருக்கும், உங்கள் உடல் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிட்டே இருக்கும். வரம்புக்குள்ளே இருப்பீங்க, வரம்பு மீற மாட்டீங்க, போதைக்குள்ள ஆக மாட்டீங்க. உங்களுக்கு போதை தேவைப்படாது, எப்பயுமே கான்சியஸ்னஸ், சுயநினைவோடு எப்பயுமே இருக்கிறீங்க. போதைக்குள்ள போதை உங்களுக்கு வேண்டியதே இல்லை. சுயநினைவோடு இருக்கும்போது அவ்வளவு சுகமாக இருக்குது. நீங்கள் போதைக்குள்ளே போனால் தான் சுகம் சொல்லிட்டுருங்க. அது அழிவுக்கு அழிவுக்கு முந்தைய நிலை. அது போதைன்றது அழிவுக்கு முந்தைய நிலை. அது போதை தேவையில்லை, எந்த விதமான போதையும் தேவையில்லை. போதைக்குள்ள போனீங்கன்னா அழிவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அழிவு உலகத்தில் நுழைஞ்சிட்டீங்க. அழிவோட என்ட்ரன்ஸ் போதையில தொடங்குது. அதனால தான் அதை இழுத்துட்டு போகுது. நல்லா இருக்குன்னு இன்னும் உள்ள போறீங்க. அது அழிவுன்னு கொண்டு போக தெரியல. அழிவின் வாசல் அது போதை. எந்த நிலையிலும் நாம் தெளிவோடு இருக்க வேண்டியவள. அதில் வேற எதுவும் கிடைக்கா யாருக்கும்? 9:67 நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும் அவர்களில் சிலரை சார்ந்தவர்கள். அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். தம் கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வை இறைவனை மறந்து விட்டார்கள். ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான். நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பாவிகளே அவர்கள். நயவஞ்சகம்னா என்ன? நல்லவர் போல நடிச்சு வஞ்சகம் பண்றது, நயமா பேசி வஞ்சகம். நயந்து பேசி ஆனால் மனசுக்குள் வழியை நல்ல விதமாக காட்டி. பலாப்பழம் வெளியே முள்ளா இருக்கு, உள்ள சர்க்கரையா இருக்கு. இங்க வெளியே சர்க்கரையா இருப்பாங்க, உள்ள முள்ளா இருக்கு. சரி, அது ஏன் ஏற்படுது? நயவஞ்சகம் ஏன் ஏற்படுது? பொறாமை ஏன் வருது? கிடைக்க வேண்டியது கிடைக்கல. யார் என்ன எதுலேருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல? தேவையான அடிப்படையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு உண்டான உரிமைகள், அவங்களுக்கு உண்டான தேவைகளை அந்த கொடுத்தா அந்த இடத்துல அவனுக்கு அந்த நயவஞ்சகமே வராது. நயவஞ்சகம் வருது. நயவஞ்சகம் ஏன் வருது? போராமனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்க வேண்டிய கொடுக்கல அப்படின்னா வருது அப்படின்றாங்க. சரி, அது ஏன் அவங்க யார் கொடுக்க வேண்டிய கொடுக்கல? கடவுளா? கடவுளை கொடுக்க வேண்டிய கொடுக்கலையா? படைச்சே கொடுக்கலையா? இல்லை, படைச்ச ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் கொடுக்கலன்னு சொல்லிச்சா? உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவர் வந்தால் தான் கொடுப்பேன் மரம் சொல்லிச்சேன். அவர் வந்தால் தான் நிழல் தருவேன், அவர் வந்தால் தான் பூ தருவேன், வாசனை தருவேன், அவர் வந்தால் தான் பழம் தருவேன்னு சொல்லிச்சா? இல்லை யார் வந்தாலும் கொடுக்குதா? இப்போ யார் தடுத்தா கொடுக்கூடாது? அதாவது இன்னொருத்தருக்கு கிடைக்கூடாம யார் தடுத்தா? என் மேலே ஒருத்தர் போராம படுறான்னா முதல்ல போராமல் அப்புறம் நய வஞ்சகம் இல்லையா? வஞ்சகம் வருது. அந்த வஞ்சகத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது நய வஞ்சகம். ஏன் என் மேலே போராமல் வருது? நான் ஒன்றை என்னதுன்னு ஆக்கிக்கிட்டேன். எல்லாருக்கும் பொதுவானதை என்னதான் நான் மாற்றிட்டேன் இல்லையா? இதே நிறைக்கின்றான் மரத்தை நெருங்காதீங்க, சொந்தம் கொண்டாடாதீங்க. வானம் முதலாக பூமி வரையிலும் எல்லாம் என்னுடையது, நான் படைத்தது என்னுடையது சொல்கிறான். மனுஷன் என்னது, எந்த மனுஷன் இது என்னதுன்னு சொல்கிறானோ இன்னொரு மனிதனுக்கு என்ன ஏற்படுது? அப்போ பொறாமை வருது. நான் உங்கள்கிட்ட பொறாமையை காட்ட முடியாது, நீ என்னோட பலசாலி. அவனை என்ன பண்ணுவேன்? வஞ்சகம் வைப்பேன். எப்போ வீழ்வான், எப்போ பலவீனமாவான் அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? நல்ல மாதிரி நடிக்கணும். இதுதானே நயவஞ்சன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கே இதை தொடங்குது? நெருங்கியவர்களுக்கு அவங்களோட உண்மையை கொடுப்பது இல்லாது அந்த கொடுக்காதப்ப தான் அந்த நயவஞ்சம் ஒரு. அப்போ இறைவன் சொல்கிறான், சொந்தம் கொண்டாடாதீங்க. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் என்னுடையது,
நீங்கள் அதை சொந்தம் கொண்டாடுவீர்கள். நீங்கள் பயன்படுத்துங்கள், மற்றவர்களையும் பயன்படுத்த அனுமதிங்கள். இல்லையா? அனுமதிக்கல, நீங்கள் பயன்படுத்துங்க, மற்றவர்களை தடுக்காதீர்கள் தான். அனுமதிகள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தான் அனுமதி உண்டு. இறைவன் அருள்கொடை எவரொருவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இல்லையா? எவரொருவருக்கும் தடுக்கப்படல. அப்போ நான் எனக்கு ஒன்று ஒரு அறிவு கொடுத்தா அந்த அறிவை நான் பயன்படுத்துகிறேன், இது எனக்கு மட்டும்தான், இது யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா அது மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் சரியா, தெரியும் போது இவன் மட்டும் அது பண்ணுறானேன்னு வருமா இல்லை? வராது. உங்கள் மனைவிக்கு வருமா? வராது. உங்கள் பிள்ளைக்கு வருமா? முதல்ல இவங்க தானே, நெருங்கி வரவங்க தானே மற்றவங்களுக்கு அப்புறம். அதில் நெருங்கி வரவங்க தானே முதல்ல வரும். இப்போ நயவஞ்சகம்னு யாரும் சொல்கிறீங்க? என் கூடயே இருந்து, இப்போ கூடயே யாருப்பா? தமிழன் நயவஞ்சகத்தால் வீழ்ந்தான். எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க, எல்லா நாட்டு கதையும் அதுதான் நயவஞ்சகம். ஏன் அவனுக்கு அந்த நயவஞ்சகம் வந்துச்சு? இப்போ நீ எப்படி இருந்த அங்கே அந்த வஞ்சகம் ஏற்படும்படியாக நீ என்ன நடந்துக்கிட்ட? அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாதி கதையை தான் சொல்கிறீங்க, இன்னொரு பாதி கதையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே வஞ்சகத்தால் வீழ்ந்தான், வஞ்சகத்தால். வஞ்சகம் அவனுக்கு ஏன் வந்துச்சு? நீ ஏன் அவனுக்கு தர வேண்டியதை நீ ஏன் தடுத்த? நீ தடுத்து ஏன் தடுத்த? நீ பலசாலையாக வர, தடுத்தது மட்டும் இல்லை, நீ பலசாலையாக இருக்க. அது ஆணும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக அப்பாவோ பெற்றோர்களாக சரி, தவறுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் நெருக்கத்திலிருந்தே தொடங்குது. நயவஞ்சகம் நெருக்கத்திலிருந்தாலும் வருது, தூரமாக இருந்தா நெருக்கத்துல இருந்து. அந்த நெருக்கத்தில் இருக்கே அந்த வஞ்சகம் முதல்ல வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நயவஞ்சகத்தை நீங்கள் குறை சொல்லைங்க, இறைவன் அறிவிக்கிறாங்க, அதுக்கு அர்த்தத்துக்கு வரும் வேலை, அதோடைய அர்த்தத்துக்கு வரும். ஏன் அப்படி சொல்லப்படுது? ஆனால் நயவஞ்சகம் எப்படி தோன்றுறது? நீங்க மரத்தை நெருங்காத இறைவன் நம்மளுக்கு அறிவித்தான், சொந்த வரனை வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அது என்னுடையது என்று கூறினான். நீங்கள் ஏன் அதை முதல் நெருங்கினீர்கள், சொந்தம் கொண்டாடினீர்கள்? சொந்தம் கொண்டாடி என்ன அர்த்தம்? உனக்கு கிடையாது அர்த்தம், எனக்கு மட்டும் தான் சொல்றீங்க. இப்போ அது அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகுமா இல்லையா? புரியுது எங்க தவறு நடக்குதுன்னு? நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும் அவர்களில் சிலர் சிலரை சார்ந்தவர்கள். அப்ப சார்ந்து இருப்பதன் காரணமாக நயவஞ்சகம் தோன்றும். உங்கள் பெண்களை நீங்கள் சார்ந்து வாழச் செய்கின்றீர்கள், நீங்கள் பலசாலியாக இருக்கிறீர்கள். நீங்க தான் சாப்பாடு போறீங்க, நீங்க தான் திருமணி வாங்கி தரீங்க, நீங்க தான் வீட்டில் உட்கார இடம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பலசாலிகளாக இருக்கிறீங்க. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல இல்லையா? எல்லா வீட்லையும் பாருங்க, வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு மிச்ச மீதியை தான் நம்ம சாப்பிடணும். அது சாப்பிட்டு உன மிச்ச மீதியை தான் நமக்கு இல்லையா? அப்படித்தானே? நாங்களும் சமமாக கொடுக்குறோம். சம்பளம் கொடுத்தா இங்கே நயவஞ்சம் தோன்றது, கிடையாது. நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும். அங்கே வஞ்சகம் எங்கே வருது? சார்ந்து நீங்கள் வாழச் செய்வதன் காரணமாக அங்கே வஞ்சகம் தோன்றுது. சார்ந்து வாழச் செய்றீங்க, அவங்களை உங்களை சார்ந்து வாழச் செய்யாமல் இறைவனை சார்ந்து வாழச் செய்யுங்கள் இல்லையா? கொடுத்தவற்றிலிருந்து கொடுப்பவனா இருப்பான்னு சொல்றான் இறைவன். நம்பிக்கை கொண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்களா? தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து என் இறைவன் இதை கொடுத்திருக்கின்ற, இந்த தெளிவை கொடுத்திருக்கின்றான், அந்த தெளிவை கொண்டு வாழும் வாழ்க்கை எனக்கு நான் கற்றிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை இதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள், அந்த தெளிவை தருகிறார்கள். அவர்கள் கொடுத்தவற்றிலிருந்து கொடுப்பவராக இருக்கிறார்கள், எடுத்தவற்றிலிருந்து கொடுப்பவர் இல்லை. கொடுத்தவற்றிலிருந்து கொடுப்பவராக இருக்கிறார்களாம். அப்போ உங்களுக்கு கொடுத்தல நீங்க ஏன் கொடுக்கல? அப்ப அங்க அந்த மனசுல என்ன ஏற்படும்? அங்க அந்த அறிவுல என்ன ஏற்படுது? மனசு தடுக்குது, அங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனா அறிவு அப்படி சொல்லாது, உனக்கு வயிறு இருக்குல்லன்னு சொல்லும். இப்படியே அப்படி பார்க்க வச்சுட்டே பண்ணிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு அவங்க அறிவு சொல்லி கொடுக்கும். மனசு சண்டை விரும்பாது, அறிவு விரும்பும், உணர்ச்சி விரும்பும். அப்ப அந்த மனசிற்கான அமைதியை நீங்க அதிகரிக்க பதிலாக அந்த மனதிற்கான அமைதியை வரம்பு மீற செய்றீங்க நீங்க. அப்போ ஒருவரை சார்ந்து இருக்கும் போது நயவஞ்சகலான ஆண்களும் நயவஞ்சகலான பெண்களும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கிறது, கொடுக்குறதே இல்லை. வாங்கி தரேன் மட்டும் சொல்றது, வாங்கி தரது இல்லை. இல்லை கொடுத்துருங்க, அவங்கள வாங்கிடுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம விசாலம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு நன்மை. எந்த அளவுக்கு இங்கே நன்மை இருக்கோ அந்த நன்மை அங்கே. நன்மை இல்லைன்னா அது வேற கதை. அதுக்குரிய கேள்விகளை அவர் சம்பாதிப்பாங்க. நன்மைக்கு நம்ம கொடுத்திலிருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. நயவஞ்சகலான ஆண்களும் நயவஞ்சகலான பெண்களும் அவளில் சிலர் சிலரை சார்ந்தவர்கள்.
அவன் சார்ந்து வாழ நம்ம செய்யும்போது நயவஞ்சகம் இங்கே உருவாகும். ஆனால் வெளியில் நல்லது மாதிரி காட்டிகிட்டே இருப்பான். நாளுக்காக அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ. அவர்கள் பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். வஞ்சகம் இருந்துச்சுன்னா நல்லது மாதிரி சொல்லுவாங்க. கெட்டது சொன்னா யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் நல்லது மாதிரி சொல்லுவாங்க. அங்கேதான் பிரச்சனை. எனக்கு தோதா சொல்லுவாங்க, உண்மை சொல்ல மாட்டாங்க. எனக்கு தோதா சொல்லுவாங்க. உண்மை வேறு, எனக்கு தோதா சொல்வது வேறு. ஒரு பெரும்பாலும் எனக்கு தோதா சொல்லுவது எனக்கு பிடிக்குது, உண்மை சொல்ல எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், சத்தியமாக நடக்கணும், உண்மைக்கு நல்லதுக்கு நல்லது புரியும், எல்லாமே எல்லாம் நல்ல விஷயங்களும் பேசுவோம். ஆனால் எனக்குன்னு வரும்போது எனக்கு தோதா தான் பேசணும், சத்தியத்தை பேசக்கூடாது. நான் எல்லாருக்கும் சத்தியம் பேசுவேன், ஆனால் எனக்கு எல்லாமே சத்தியம் பேசக்கூடாது, எனக்கு தோதா பேசணும். பிரித்து பார்க்கறதுக்காக சத்தியம் எனக்கு தோதாக இல்லை, என்னை சுட்டி காட்டும். சத்தியம் என்பது நற்செய்தியும் எச்சரிக்கையும் சேர்ந்தது தான் சத்தியம், உண்மைன்றது, நன்மைன்றது. இறை வாக்குன்றது நற்செய்தியும் எச்சரிக்கையும் சேர்ந்தது தான், தனித்தனியாக கிடையாது. நற்செய்தி தனியாக, எச்சரிக்கை தனியாக, ரெண்டும் இணைந்து தான் வரும் இறை செய்தி. எனக்கு தோதா பேசுறது இல்லை, சத்தியத்தை எடுத்து சொல்றது. ஆனால் இங்கே அவரை சார்ந்து அவர் பாவங்களை தூண்டுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லது மாதிரி சொல்றாங்க, நல்லதான சிந்திக்கிற தன்மை எனக்கு இல்லை. ஏன்னா என்கிட்ட நைவேத்தியம் இருக்கிற காரணமாக சிந்திக்கும் தன்மை எனக்கு இல்லை. நைவேத்தியத்தை நான் தூண்டுறேன் இல்லையா? நைவேத்தியத்தையும் தூண்டுறேன். நைவேத்தியம் பாவம் தான் இல்லையா? அவளுக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க விடாமல் செய்தாலே நைவேத்தியம் தானே. இந்த நல்லவருக்கு பக்கத்துல இருந்தே குறி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு அவனுக்கு தான் தெரியும். நீ தூரமாலாம் நிற்கிற, நீ கீழே இருந்து மாடி பார்க்குற, மாடியை 2 பேர் சண்டை போடுறாங்க, அதில் ஒருத்தர் நைவேத்தியம் அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது இல்லையா? அப்படித்தானே? இல்லைன்னா எப்படி நைவேத்தியம் தோன்றுவாங்க? முரண் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேட்கறது இல்லை. முரணாக இருந்ததுன்னா கேளுங்க. அவர்கள் பாவங்களை தூண்டுறேன். என்ன ஏன் பாவங்களை இங்கே தூண்டுறேன்? நான் எல்லாருக்குமா கொடுக்கப்பட்டதை எனக்கு மட்டும் வச்சுக்கும்போது அங்கே பாவங்கள் நம்ம அவன் பாவம் பண்ணிட்டான், எனக்கு இல்லை. யார் தூண்டினது? யாரு? பாவங்களை தூண்டி நன்மைகளை விட்டும் தடுப்பார்கள். அப்ப பாவங்களை தூண்டுறதுன்னா யார் ஒருத்தரையும் ஒன்று சொல்லி செய்ய வச்சா, கெட்டது சொல்லி செய்ய மாட்டாங்க, நல்லது மாதிரி சொல்லணும். 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கான வேலையை நல்லது மாதிரி சொல்றது. இங்க போய் விளக்குறது பிரச்சனை வராது, நல்லத காரியம் தானே அது அப்படின்னு சொல்றது. அங்க போய் விளக்குறதுன்னா பிரச்சனை வரணும், இன்னும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு. ஆனா மறைவா என்னது பிரச்சனை வரணுங்கிறது இல்லையா? பாவங்களை தூண்டி சொல்லும் போது நல்லது மாதிரி சொல்றது, கேட்கிறவனுக்கு நல்லது மாதிரி இருக்கு. ஆனா செய்யும் போதும் தெரியும் அவ்வளவு பெரிய கலவரம் வருது, பிரச்சனை வருவாரு இல்லையா? ஆனா சொல்லும் போது நல்லது சொல்றது மாதிரி. அப்ப பாவங்களை தூண்டுதல்னா பாவம் செய்ய சொல்றது இல்லை, நல்லது மாதிரி சொல்றது. அப்பதான் நைவேத்தியம் வருவார். கெட்டதவே சொன்ன தெரிஞ்சுனா கெட்டது தெளிவா தெரியுது. அங்க தூண்டுறதுல என்ன இருக்கு? ஒரு நல்ல மனிதனை தூண்டி வர்ற, நான் நல்லது மாதிரி சொல்லி தூண்டி வர்றேன், நல்லது தூண்டி வர்றேன். நன்மையை விட்டும் தடுப்பார்கள், பாவத்தை தூண்டி நன்மையும் தடுப்பார்கள். அப்போ எப்படி சொல்கிறேன், எப்படி அதை செய்கிறாங்க அப்படின்னா நல்லது மாதிரியே சொல்கிறாங்க. நம்ம சிந்திக்காமல் அப்படி கடைபிடிக்கிறது காரணமாக இப்போ செஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை வரும். இப்போ நான் செஞ்சுட்டேன், இப்போ நான் மறைக்கணும், இப்போ நைவேத்தியம் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால் வெளியே சொல்ல வேண்டாம், நம்ம வீட்டோட இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், இதெல்லாம் நைவேத்தியம் தானே. தம் கைகளை மூடிக்கொள்வார்கள், நல்லதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. கைகளை மூடிக்கொள்வார்கள்னா நல்லதுக்கு செலவு செய்ய மாட்டாங்க, நல்லதுக்காக காரியங்கள் செய்ய மாட்டாங்க, கெட்டதுக்கு காரியம் செய்வாங்க. கெட்ட காரியத்துக்கு நான் வரேன்னு வருவாங்க, நல்ல காரியத்துக்கு மூடிக்குவாங்க. நானும் செய்ய மாட்டேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கைகளை மூடிக்கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வை, இறைவனை மறந்து விட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சுட்டா கெட்டது வந்துருவேங்கிறத மறந்தாங்கன்னு அர்த்தம்.
அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், இறைவனை மறந்துட்டார்கள் என்ன அர்த்தம்? நம்ம கெட்டது செய்யறவே எனக்கு திரும்பி கெட்டது வருமேங்கிறத மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொருத்தரை கெடுக்கிறதுக்காக கெட்டதை நல்லது மாதிரி சொல்லி செய்ய வச்சான், அவனே மறந்துட்டான். இதுக்குரிய கூலி எனக்கும் அப்படித்தான் வரும்னு மறந்துட்டான். இதுதான் இறைவனை மறப்பது, அல்லாஹ்வை மறப்பதுன்றது இதுதான். இதை நான் செஞ்சா எனக்கு இதே தானே வருங்கிறத மறந்துட்டான். இதுதான் இறைவனை மறப்பது. ஆனா கிளம்பும் போது சாமி கும்பிட்டு தான் வந்திருப்பான், தொழுது தான் வந்திருப்பான், பிரார்த்தனை பண்ணி தான் வந்திருப்பான். அது சடங்காக செஞ்சுட்டு இருக்கான், அர்த்தம்லாம் செஞ்சுட்டு இருக்கான் காரணமாக. அப்படி உண்மையிலே அவன் பிரார்த்திச்சுட்டு இருந்தா, தொழுது இருந்தா, கும்பிட்டு இருந்தா அங்கே தெரிய கிடச்சிக்குமா இல்லையா? நீ பண்ண காரியம் தப்புடான்னு, பண்ண காரியம் தப்பு, பண்ண போகிற காரியம் தப்புன்னு அது அங்கே தெளிவு கிடச்சிக்குமா இல்லையா? அப்போ என்ன கும்பிட்டீங்க, என்ன தொழுதுங்க, என்ன ஜெபிச்சிங்க? நீங்கள் கோயிலில் போயிட்டு தானே ஒரு காரியம் செய்ய கிளம்புறீங்க, மசூதி போயிட்டு தானே கிளம்புறீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு தானே கிளம்புறீங்க. பண்ண போகிற காரியம் கெட்ட காரியம் அங்கே ஏன் அங்கே அறிவிக்கப்படலை? ஏன்னா நீங்கள் இங்கே தொலைவே இல்லை, ஜெபிக்கவே கும்பிடவும் இல்லை, நீங்கள் ஏதோ சடங்கு பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த புரிதல் வரல. நான் செய்யக்கூடிய காரியம் எவ்வளோ பெரிய காரியம் புரியல. நீங்கள் போய் தண்ணீர் எடுத்து பூசி தானே கிளம்புறேன், கதி தூக்கி கிளம்புறேன் இல்லையா? இன்னும் பங்கு வேறு கொடுத்துட்டு போறவன்னு இருக்கான், வந்தல பங்கு உடம்பு பாதிப்பு இருக்காங்களே. நமக்கு நம்ம கேள்விப்பட்டதானே, நமக்கு நேரடியாக சொன்னவங்களும் இருக்காங்களே. ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான். ஆகவே அவன் அவர்களை மறந்து விட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள் நம்மளை மறந்து வேற பக்கம் திரும்பிட்டார் அப்படின்னு அர்த்தமா? உங்களுக்கு இப்ப நல்ல எண்ணமே வராது. எப்ப நீங்க உங்களை மறந்துட்டீங்களோ, தப்ப நல்லது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்களோ, இப்ப நீங்களே அதை மறந்துட்டீங்க. இப்ப நான் பொய்யத்தான் உண்மைன்னு சொல்லியிருக்கேங்கிறத மறந்துட்டு நீங்களே உண்மையை நம்ப ஆரம்பிச்சிடுங்க. இதான் மறந்தீங்கன்னா. டயர் பஞ்சராக ஆணியை போட்டீங்கப்பா, நீங்களே மறந்து அந்த ரோட்லேயே போறீங்க. நான் தான் போட்டு வச்சுக்க மறந்து போட்டீங்க. இதுதான் கடவுளை மறக்கிறது. நீங்க செஞ்சதைங்க அதை நீங்களே மறந்துடுறீங்க. ஆகவே அவனவர்களை மறந்து விட்டான். இறைவன் மறந்துட்டான்னு என்னன்னு புரியல, நீங்க மறந்து போயிடுறான். அந்த கருத்தை நீங்க மறந்து, அந்த மறதி உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் மறந்துட்டீங்க? நான் தான் அதை மாற்றி வச்சேன் அப்படின்றத நீங்க மறந்துட்டீங்க. பொய்ய உண்மையா சொன்னேன் அப்படின்னு நீங்க மறந்துட்டீங்க. இதுதான் இறைவன் மறந்துட்டார். நான் முருகான்னு சொல்லவே மறந்துட்டேன், அல்லான்னு சொல்லவே மறந்துட்டேன், அது கிடையாது. அது கிடையாது. நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பாவிகளே ஆவார்கள். நயவஞ்சகர்கள் பாவிகளே ஆவார்கள். நல்லது கெட்டது மாதிரி செய்யக்கூடியவங்க பாவிகள் சொல்றாங்க. தெளிவோட என்ன செய்யறோங்கிற அந்த தெளிவோடு நம்ம செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு என்னுடைய இறைவன் உதவி, அதான் இறைவனுடைய உதவி. நாம் இறைவனை நம்பி வாழும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்காது. மனிதர்களை நம்பி வாழும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா, மனிதர்களை நம்ப செய்யறோம். அது இன்னொரு பக்கம் மனிதர்களை அடிமைப்படுத்துறோம். ஒரு நம்ப செய்து இன்னொரு ஆட்சி செய்றீங்க, அடிமைப்படுத்துறீங்க. ஆட்சி செய்யற என்ன அடிமைப்படுத்துறீங்க. இப்ப நயவஞ்சகம் வருவாங்க. இன்னசென்ஸ்க்கு வாங்க சொல்லுங்க, வெகுளித்தனத்துக்குள்ள வாங்க. இன்னசென்ஸ்னா வெகுளித்தனம்னு அர்த்தம் வந்து, சரி வெகுளின்னா எந்த அர்த்தத்தில் எடுக்கணும்னா, எனக்கு கெட்டது தெரியாது, இதுதான் வெகுளித்தனம். இன்னசென்ஸ் வெகுளி ஒன்று அப்படின்னா, இன்னசென்ஸுக்கு அர்த்தம் கெட்டது தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு எதுவுமே தெரியாது இல்லை, கெட்டது தெரியாது, என் மனசு நல்லதா இருக்கு, தெரிஞ்சு செய்யாம இருக்கிறது தப்பு நம்மளுக்கு பார்த்தோன்னு தெரியுது. அது எப்படி இன்னசென்ஸ் ஆகும்? ஏதோ சூழ்ச்சியா வந்துச்சுல. அப்படி எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியும் சார், கெட்டது தெரியாம. அவன் இன்னசென்ஸுக்கு எதுக்கு வந்துச்சு? இன்னசென்ஸுங்கிறது தானே. இன்னசென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு கெட்டது தெரியாது. 2 குழந்தைகளை பாருங்க, சண்டை போடும், அந்த பிரச்சனைக்கு சண்டை போடும், இன்னொரு விஷயம் ஒன்று சண்டை போடும், அதை மறந்துடும். அதை கூட சண்டை போட்டாங்கிறத மறந்துடும். அதுதான் இன்னசென்ஸ். கெட்டது கிடையாது. கெட்டது கிடையாது, கோபமே வராது அப்படின்னு அதை மறந்துடுங்க. கெட்டதை மறந்துடுங்க. கெட்டதை இயற்கையா இல்லை, அதுதான் இன்னசென்ஸ். அப்ப மறந்து உங்களுக்கு நல்லது, கெட்டதை மறந்துடுங்க. நீங்க கெட்டதை மட்டும் ஞாபகிட்டே இருக்கீங்க, நல்லது பூரா மறந்துடுங்க. கெட்டது ஞாபகிட்டீங்க. அந்த கெட்டதை நீங்க மறக்கிறீங்களே, அதை உங்களுக்கு இன்னசென்ஸ் கொண்டு போகும். நன்மை என்ன பண்ணுங்க, கெட்டது பூரா நீங்க மறக்கிறீங்க. உங்கள்கிட்ட கெட்டதே இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாருக்கு கெட்டது
கெட்டது செய்கிறதுக்கு தயாராக இல்லை, அந்த எண்ணமும் விட்டு இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுன்னா அப்போ கூட நம்ம அதை வெளிப்படுத்தாம விட்டுடலாம். ஏன் சொன்ன வெளிப்படுத்தக்கூடாது? யார் சொன்னாங்க? இல்லை, அவங்கள நம்ம காயப்படுத்த வேண்டியிருக்கோம் சார். உதாரணங்களோட நீங்கள் சொல்லும்போது தான் அந்த உதாரணத்துக்கு என்னன்னு வரும். இல்லை மனசுக்கான தெரிய சொல்லும்போது இதில் நான் எப்படி இருந்துக்கணுங்கிறது அந்த தெளிவு. ஏன்னா அந்த அதில் வரணும். என்னை ஒருத்தர் ஏமாத்துறேன்னா ஏன் ஏமாத்துறான், ஏன் ஏமாத்துறான்னு கேள்வி கொடுத்துட்டு வாங்க. அவனோட இல்லை, அவன் ஏன் என்னை ஏமாத்துறான்? நம்ம தெளிவில்லாமல் இருக்க, நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறனால ஏமாத்துறான். நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறனால ஏமாத்துறானே அப்படி. நம்ம ஒரு பொருளை எதிர்பார்க்குறோம், அதை அவங்க எடுத்துட்டு போகிறாங்க. அவங்களது நீங்கள் கொண்டு போனால் அவன் இன்னும் வேறு எதுவும் யோசிக்கிறான். அவனோட நீங்கள் எடுத்துட்டு போனான். இல்லை அவனுக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கொண்டு போய் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு முடியல, அவனுக்கு பலமாக இருக்கா, அவங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்குது, அதனால் நீங்கள் நான் இன்னோசென்ட்ன்றீங்க. உங்களுக்கு பலம் இருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே இல்லையா? அப்போ அவன் செஞ்சுட்டாங்கிறது தானே. அப்போ எனக்கு நான் இன்னோசென்ட், எனக்கு தெரியலன்றீங்க. அப்போ அதே பலம் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, அப்புறம் எப்படி அவனுக்கு சொல்லணும்? அப்போ நம்ம இங்கே அதில் அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போ அதனால தான் அந்த கேள்வியை, அந்த சூழ்நிலையை சரியாக வரும்போது இப்போ நம்ம என்னுடைய தவறு என்னன்னு புரியும். என்னுடைய தவறு புரிஞ்சாலே பாதி பிரச்சனை தெரிஞ்சு என்னுடைய தவறு நான் அப்புறம் மீதின்றது அதை தெளிவுபடுத்திக்கணும். நம்ம எப்பயாவது யாரையாவது குறை சொல்லணுன்னே இருக்கோம். என்னுடைய தவறை திருத்திக்கிட்டா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நமக்கு புரியல. முதல்ல அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு, முதல்ல அது ஏன் நடந்துச்சு. வஞ்சகம் சொன்னா யாருக்கும் பிடிக்காது தான் இல்லையா? ஆனால் அது ஏன் உருவாச்சுக்கிற கேள்வி போகும்போது இன்னொரு விஷயம் வெளிப்படுது இல்லையா? இவனுக்கு ஏன் அந்த அவ்வளோக்கும் மேலே அப்படின்னு கேள்விக்குள்ள போகும்போது தானே இவன் என்ன பண்ணான்னு தெரியும் இல்லையா? நீங்கள் ஒன் சைடு மட்டும் சொல்லும்போது ஒருத்தன் கெட்டவனா தெரியும் இல்லையா? ஒரு சைடு மட்டும் நீங்கள் பார்க்கணும், ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கதை சொல்லும்போது ஒருத்தர் நல்லவனா தெரியும், கெட்டவனா தெரியும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ அதுலேயும் முடிவு என்ன, ஒவ்வொருத்தரும் உணரணும். அவங்க உணர்ந்து அது திருந்துறது மாதிரியான ஒரு தீர்வு எதுவுமே இருக்காது. ஒரு தண்டனை கொடுக்கறதுனால ஒரு தீர்வெல்லாம் கிடையாது. திருப்பி உங்களுடைய கோபத்தை இன்னும் அதை அதிகரிக்க தான் செய்யும் இல்லையா? அப்போ நீங்கள் திருந்தணும் இல்லையா? திருந்தி பரவாயில்ல, நான் இதுக்காக நீங்கள் கொடுத்த தண்டனை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் திருந்தவே இல்லை, அதை ஏற்றுக்கவே இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கிட்டா தான் அவர் திருந்துறது, அதை ஏற்றுக்கவே இல்லையா அவர் போய் திருந்துறது. இப்போ என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, இறைவன் அனுமதித்ததை எவரொருவரும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. இப்போ அந்த இறைவனுடைய செய்தியை வச்சுட்டு நீங்கள் சொல்கிற கேள்விக்கு பதில் தேடுங்க. என்ன பதில் வரும்? இறைவன் உங்களுக்கு அனுமதிச்சுட்டான்னா யாராவது கொடுக்க முடியுமா? அது உங்கள்கிட்ட இருந்து அவன் படைச்சவன் தடுத்துட்டான்னா உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியுமா? அதை இப்போ இந்த இறை செய்தியில் என்ன விளங்கிக்கிறோம்? நம்ம இறைவனை மகிழ்ச்சிடலாம்னா இல்லை இறைவனை அநியாயம் செய்வான்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? தவறு ஒருத்தன் செஞ்சான்னா அவனுக்கு அது ஒரே கிடைக்குமா இல்லையா? அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? உங்ககிட்ட இருந்து யாரும் ஒருத்தரும் அவன் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு நீங்கள் தெரியும் போது, அவனை இறைவன் அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது தெரியும் போது எடுத்துட்டான்னா அவனை அனுமதி நடந்துன்னு தான் அர்த்தம். இறைவன் அனுமதி இல்லாமல் செஞ்சிருந்தான்னா நிச்சயம் உங்கள்கிட்ட கொண்டு போக முடியாதுன்னு அர்த்தம். எதுக்காக இந்த விளக்கங்கள்? என் மனம் அப்பொழுது அமைதி அடைகிறது. இன்னும் கலவரம் இல்லை. மனசு அமைதி அடையும் போதே சூழ்நிலை மாறுதுன்னு அர்த்தம். அந்த காரியத்தை நிறைவேற்ற பெரும் புயலை உருவாகும். அந்த காரியத்தை நிறைவேற்ற பயோகேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல. காய்கறிகளை போட்டு அதில் வர கேஸ் எடுத்து சமையல் பண்ணுறது 10-15 வருஷமா சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா கேஸ் நமக்கு நல்லா கிடைச்சிட்டு இருந்தது இல்லையா? ஃபோன் பண்ண உடனே கேஸ் வந்து வீட்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அந்த கேஸ் யாரும் கேட்க ரெடியா இல்லை இல்லையா? ஆனால் 15 வருஷம் பொறுமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லதாக இருக்குது, பெரிய செலவில்லை, வீட்டுக்கு செலவாகாது, குப்பையை இறக்கி சேராது, எல்லா குப்பையும் அதில் போட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடியதில் நம்ம வருமானம் கிடைக்கும், நல்ல காரியம் பண்ணுறோம், குப்பை உருவாகாது அப்படின்னு அதுலேருந்து வரக்கூடிய உரமாக போட்டுக்கலாம் அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. பொறுமையாக இருக்கிறாங்க.
ஆனால் யாரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குற விளம்பரம் பண்ணுறாங்க, ஒன்றுமே ஆகலை அவங்களுக்கு. சொல்லி பார்க்குறாங்க பல பேர். அதில் ஒருத்தர் 2 பேர், அங்கே ஒருத்தர் 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தில் ஒரு போர் நடக்குது. இப்போ எல்லோரும் தேடி வீட்டில் எனக்கு கேஸ் போடுங்க, கேஸ் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பண்ணுங்க, எங்கள் வீட்டில் பண்ணுங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் நகர்ந்த உலகத்தில் ஒரு போரே நடக்குது. ஆனால் அழிக்கப்பட வேண்டியதை அழிக்கப்படுவாங்க. யோசிச்சு புரியுது? இவங்களுக்கு என்ன செய்யுது? உலகத்துலலாம் போர் நடக்குதுன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான் எனக்கு இப்போ தாங்க பிஸ்னஸ் நடக்குதுங்க. ஆனால் அநியாயமான பிஸ்னஸ் இல்லை, நியாயமான ஒரு தொழில் எனக்கு நடக்கவே இல்லைங்க. இவ்வளோ காலமாக நடக்கவே இல்லைங்க. ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு காரியமும் செய்ய வேண்டிய, எத்தனையோ அலைஞ்சி திரிஞ்சு ஒன்று செய்ய வேண்டியிருக்கும். ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இதை விட எனக்கு நல்ல காரியம் வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படியே இருந்தேன். இப்போ எனக்கு வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியல, அவ்வளோ ஃபோன் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். உலகத்தில் ஒரு போர் நடக்க வேண்டியது. புரியுது? ஆனாலும் இறைவன் அநியாயம் செய்யாதவன். புரிஞ்சுக்க, அணுவனும் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைக்கு நன்மை தான் கூலி. ஞாபகம். ஒரு உதாரணம் சொல்றேன். எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த உதாரணங்களை கொண்டு வரேன்னா உங்களுக்கு அதை வழிகாட்டணும், தெளிவுபடுத்துது. உங்களுடைய காரியங்களை ஒன்று நிகழ்த்துவதற்காக இறைவன் எந்த ஒன்றையும் செய்கின்றார். புரியல? அனுவலமும் அநியாயமும் நடக்காது. இறைவன் நடக்காது. புரியல? அப்போ நீங்க சொன்ன பிரச்சனை இல்லை, அது தீர்வு இறைவன். நீங்க நல்லதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலைக்கு இறைவனிடமிருந்து படைத்தவனிடமிருந்து அந்த காரியம் நிகழும். ஆனால் உங்களுக்கு அதனால கெடுதி வரும்னா தடுக்கப்படும். அதனால் அவன் தடுத்தது நன்மைக்கு தான் தடுக்கிறான். கொடுக்குறான்னா நன்மைக்கு தான் கொடுக்குறான். அதில் நம்ம வரம்பு மீறாமல் இருந்தோம்னா நம்முடைய காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். முதலாம் அவர்கள் முந்திக் கொண்டவர்கள் அப்படின்னா நல்லதுக்கு முந்திக்கிறது. 2 பேர்கள் சண்டை இருக்கு, விட்டு கொடுக்கறது யாரு? அவங்க முந்திக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சமாதானத்துக்கு யார் முந்திக் கொள்கிறார்களோ, நன்மை செய்வதற்கு யார் முந்திக் கொள்கிறார்களோ, நன்மை சமாதானம் எதுவாக இருந்தாலும் மனதின் அமைதின்னு அர்த்தம். மனசில் அமைதி ஏற்படுத்த நம்ம வேலையை செய்வோம். மனசில் அமைதியில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அப்போ உலகமே சமைச்சோம் இல்லையா? வேலை இடங்கள்ல உலகம் சமைக்கணும் இல்லையா? மனிதர்கள் உலகம் இயங்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ உலகம் சொல்றது மனுஷங்களை பேசும். இப்போ மனிதனுடைய மனம் அமைதியில் இருக்க வேண்டும், உடல் இயங்க வேண்டும். அப்படி மாற இடத்துல சமைச்சுதான். அப்போ இந்த நன்மைக்கு யார், மனதின் அமைதிக்கு யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் முதலாமவர். Even the first class citizens of the world, citizens of the world, citizens of the country, citizens of the world. நன்மைக்கு முந்திக்கிட்டவங்க, நல்லதற்கு முந்திக்கிட்டவங்க, இறைவனுடைய பார்வையில் அவர்கள் முதலாமவர்கள். நன்மைக்கு முந்திக் கொண்டவர்கள், விட்டுக் கொடுப்பதில் முந்திக் கொண்டவர்கள், பொறுத்துக் கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள், கொடுப்பதில் முந்திக் கொண்டவர்கள், நன்மை செய்வதில் முந்திக் கொண்டவர்கள். சிட்டிசன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இறைவன் அறிவிக்கிறார். முதலாமவர்கள் இவர்கள் முந்திக் கொண்டவர்கள். இவர்களுக்கு மரணம் இல்லை, என்றென்றும் மரணம் இல்லை. அவர்கள் உயிர் கைப்பற்றப்படும் போதே அவர்கள் இன்னொரு வாழ்க்கைக்குள் அவர்கள் புகுவார்கள், நுழைகிறாங்க. இன்னொரு வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழைகிறாங்க தான் மரணம். இவர்கள் முந்திக் கொண்டவர்கள். இந்த வாழ்விலும் நாளைய வாழ்விலும் அவர்கள் நன்மை கொண்டு அவர்கள் மரணம் இல்லாத வாழ்க்கை, மரணத்திலிருந்து எழுப்பப்படுகிற வாழ்க்கை உண்டு. அது வலப்புறத்தார், வலது பக்கத்தில் இருப்போர். அவர்கள் மரணத்திலிருந்து எழுப்பப்படுவார்கள். ஆனால் இவர்கள் மரணமே இல்லை, முந்திக் கொண்டவர்களுக்கு மரணமே இல்லை. நல்லது குந்திக்கங்க, விட்டு கொடுங்க நல்லதுப்பான்னு சொல்றாங்களே. தாத்தா மாருங்க சொல்லுவாங்க, பாட்டி மாருங்க சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பா நல்லதுப்பா, பொறுத்துக்கப்பா. என்ன சொல்றாங்க? முந்திக் கொண்டவர்களாக நீங்க இருக்கப்பா. உலக மனிதர்களாக, உலகத்துக்கு மனிதர்களாக இருங்க. நாட்டுக்கோ மொழிக்கோ ஜாதிக்கோ மனிதர்களாக இருக்காதுங்க, உலகத்தின் மனிதர்களாக நீங்க இருங்கன்னு சொல்றாங்க. முந்திக் கொண்டவர்கள் இறைவனுக்கு மனிதனாக நீங்க இருங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க, ஆனா இறைவனுக்கு பிள்ளையா இருங்க. எது மேலானது? அப்பா அம்மாவுக்கும் பிள்ளையா இருக்கணும். அப்பா அம்மாவும் கெட்ட பிள்ளைய இருக்க மாட்டாங்க இல்லையா? நல்ல பிள்ளையா தான் வரணும். ஆனா அதிலும் மேலானது நீங்க இறைவனுக்கு பிள்ளையாக இருங்க, இறைவனுக்கு உரியவளாக இருங்கல்ல. அதான் முந்திக் கொண்டவர் சொன்னாங்கல்ல. இந்த விஷயத்துல உங்க அப்பாவே நீ செஞ்சுட்டப்பா அப்படின்னு நல்ல விஷயத்துல
இறைவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நன்மைக்கு முந்திக் கொண்டார்கள். முதலாம் முறை